வணக்கம். இன்று நமது மஸ்கெட் நகரத்தார் கூட்டமைப்பின் சார்பாக COVID-19 எவ்வாறு நாம் எதிர்கொண்டால் அது நமக்கு பிரச்சனை இல்லாமல் கடந்து போகும் என்பதை குறித்து இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் 5 நகரத்தார் பெருமக்கள் 5 different flavors பேச இருக்கிறார்கள். இந்த கரண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நியூஸ் படிச்சாலோ இல்ல வாட்ஸ்அப் பார்த்தாலோ இல்ல யார் கூட பேசினாலும் எல்லாரும் கோவிட் பத்தியே பேசுறாங்க. நம்ம பாசிட்டிவாவும் மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வந்துடலாம். அதனால நம்ம இந்த சிச்சுவேஷன்ல பாசிட்டிவாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதான் டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்றாங்க. முதலாவதாக திரு பழனியப்பன் கண்ணன் அங்கிள் கொத்தமங்கலத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் BE MBA பட்டம் பெற்றவர். தற்பொழுது RR கன்சல்டன்சி கம்பெனியில் டைரக்டராக பணிபுரிந்து வருகிறார்கள். அங்கிளுடைய பேஷன் நாட் ஓன்லி இன்ஜினியரிங், தமிழ் மேல் அதிகம் ஆர்வம் உள்ளவர். பட்டிமன்றத்தில் நடுவராக பங்கு பெற்ற அனுபவமுடைய சிறந்த பேச்சாளர். இவர் சங்க காலத்தில் நமது தமிழ் நூல்களில் இருந்து எடுத்துக்காட்டி பேச உள்ளார்கள். ஓவர் டு கண்ணன் பழனியப்பன் அங்கிள். வணக்கம். MNA சங்கர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் ஒரு ஸ்பீச் ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கிறோம், நீங்க பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு ஸ்பெஷலைஸ் டாபிக்லாம் வராதே அப்படின்னு, நீங்க ஜென்ரலா பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் பேச போறது ஜென்ரல், மற்றவங்க எல்லாரும் ஸ்பெஷலைஸ் டாபிக்ஸ் இருக்கு. ஃப்ளேவர் அதான் அந்த ஃப்ளேவர்ல பேசுவாங்க. ஸோ தட் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு யூ. இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் எனக்கு தெரியாது, சும்மா நானா சரி இந்த மாதிரி ஒரு டாபிக் இதுவும் கடந்து போகும்னு பேசலாமா அப்படின்னு கேட்டேன். நான் அதையே இந்த பேச்சுக்கு டாபிக்காவே வச்சுட்டாங்க. ஸோ இந்த 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 பேண்டமிக் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். ஸோ அதுல இப்படி ஒரு மோட்டிவேஷனல் அண்ட் எப்படி நேவிகேட் பண்றது அப்படின்றத பத்தி பேசுறதுன்றது ரொம்ப சிறப்பு. ஸோ என்னுடைய டாபிக், என்னுடைய பேச்சு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜென்ரலா இருக்கும், மற்றவங்க எல்லாரும் யூஸ்ஃபுல்லா பேசுவாங்க. ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்றதுல ஒரு சின்னதா ஒரு 4 லைன் நான் கவிதைன்னு சொல்லிக்கிட்டு எழுதியிருக்கேன். அதை முதல்ல படிச்சிடுறேன். மழை கடந்து போகும், உடன் வரும் இடியும் கடந்து போகும், பகல் கடந்து போகும், பின்வரும் இரவும் கடந்து போகும், துன்பம் கடந்து போகும், வந்தால் மன்னிக்கணும், இன்பம் கடந்து போகும், வந்தால் துன்பமும் கடந்து போகும், அதுபோல் இதுவும் கடந்து போகும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அது விளையாட்டுன்னா விளையாட்டு, வேதனைன்னா வேதனை. வெளியில உள்ள சூழ்நிலை மாறும், உள்ள அமைதி நம்ம கையில தான் இருக்கு. இந்த கணியன் பூங்குன்றனாருடைய முதல் லைன் ரொம்ப ஃபேமஸ், யாதும் ஊரே யாவரும் கீழீர் அப்படின்னு. ஆனா அதுல 2வது வரி தான் ரொம்ப முக்கியம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. திருப்பி சொல்றேன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆக முயற்சி மேற்கொள்ளலாம், ஆனா தரப்படுறதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு கதை சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு கோவிட் டைம் போல இருக்கு. கோயிலுக்கு போயிருக்காரு ஒருத்தர். அவர் ஒருத்தரா தான் உள்ள விடுறாங்க. அப்ப இந்த போனவருக்கு முன்னால போனவர் ரொம்ப நேரம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில போயிருக்காரு. இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் இவர் உள்ள போயிருக்கார். போய் சாமிகிட்ட போய், சாமி முன்னால வந்தாரு ஒருத்தர், அவர் ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணாரே, என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிவன் அது ஒண்ணும் இல்லப்பா, இவன் இப்ப கும்பிட்டுட்டு போனானே, இவன் 20 வருஷத்துக்கு முன்னால வந்தான். அப்ப கல்யாணம் ஆகி 5 வருஷம் இருந்தது. அவனுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னா நான் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் கேட்கல. சரி அப்படின்னு ஒரு குழந்தை அவனுக்கு பிறந்தது, கொடுத்தேன். இப்ப 20 வருஷம் கழிச்சு சாமி இது நியாயமா, இப்படி ஒரு பிள்ளைய எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்கிறான். ஸோ
அதனால நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறது ஒரு நல்ல நல்ல பழக்கம். அது நம்மளுக்கு ரொம்ப அதுல துன்பம் வராம இருக்கிறது பார்த்துக்கலாம். நமக்கு கிடைக்காததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை தேடி மண்டையை உடைச்சுக்கிறத விட நம்மளுக்கு கொடுத்ததை அடுத்ததுக்கு போறது, இல்லைன்னா கொடுத்ததை வச்சு நிம்மதியா இருக்கிறது நல்லது. அதோட ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நாமளே தகுதியானவர்கள் ஆக்கிக்கணும். we should qualify to get it. ஆன்மீகத்துல கூட சொல்லுவாங்க, ஒரு படிநிலையில இருந்து இன்னொரு படிநிலைக்கு போறதா இருந்தாக்க அதுக்கு தகுதியானவங்க ஆக்கிட்டா அடுத்த படிநிலைக்கு போறது ஈஸி அப்படின்ட்டு. அடுத்ததா மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு 200 ஆண்டுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மாற்றம் மெதுவா வரும். அப்ப மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கருவிகரணங்கள் மட்டுமே இருந்தன. கருவிகரணங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. கை கால், நம்மளுடைய ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்ங்கிறாங்கல்ல, அது மட்டும்தான் இருந்தது. ஆனா அப்ப அதனால மனிதனால வேகமா மாற முடியாது. அதனால மாற்றம் மெதுவா வந்தது. ஆனா இப்ப எக்ஸ்ட்ரா டூல்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. கார், பிளேன், லேப்டாப், ஸ்மார்ட் போன். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க கோப்புல கையெழுத்து போடுறத நம்ம நேரா பாக்குறோம். அதுல எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் அந்த பேனா ஒரு டிஃபரெண்டா இருந்தது. என்ன பேனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அது ஏதோ மான் பிளாக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்க அது ஒரு 2 நாள் முன்னால நியூஸ்ல வந்துருச்சு. அவருடைய பேனா மெட்ராஸ்ல ஜெம்மன் கோல வாங்கினது. ஸோ இவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன் வர்றது நல்ல மாற்றமும் உங்களுக்கு வேகமா வருது. இப்போ வர்ற மாற்றங்களும். கேரியரை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்கில் இந்த காலகட்டத்தில், அப்ஸ்கில்லிங் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம்னு பாத்தீங்கன்னா நிம்பிள் ஃபுட்டிங்கா இருக்குது. அதாவது எஜிலிட்டியா இருக்குது. அதாவது டொமைன் மாறுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார். அவர் சினிமா தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. தொழில் ரொம்ப மாறி போச்சு. சினிமா தொழில் உங்களுக்கு தெரியும். 20 லட்சம் ரூபாயில படம் எடுத்தவங்க இப்ப 200 கோடியில போய் நிக்குது. சோ அவரால் முடியல. அவர் கடன் வாங்கி மேலும் கடன் வாங்கி கடன்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு தொழில் தான் அப்படின்னாரு. சோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். நான் இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப சிக்ளிக்கல் பிஸ்னஸ். ஸோ லேட் 90s பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லம்ப் வந்தது இண்டஸ்ட்ரியில. அப்பதான் அந்த ஐடி வாஸ் பூமிங் அண்ட் அந்த Y2K ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ நீங்க சி அப்படின்னு எழுத தெரிஞ்சதுன்னா அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க அமெரிக்காவுக்கு. அப்போ சி வாஸ் த லாங்குவேஜ். அப்ப நிறைய பேர் ஆயில் அண்ட் கேஸ் விட்டுட்டு ஐடிக்கு மாறினாங்க. அவங்க எல்லாம் டூயிங் வெரி வெல். இன்னொரு விஷயம் போன ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம ஆட்சிமார்கள் வீட்டை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. வர்ற ஜெனரேஷன்ல தே ஆர் வெரி கிளியர். 2 பேரும் வேலை பார்த்தாதான் நடக்கும் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனரேஷன் தான் கொஞ்சம் நடுவில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஸோ அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா இட் வில் பி ஈஸியர் இந்த காலகட்டத்தில் நேவிகேட் பண்றதுன்றது. இட்ஸ் ஆல்வேஸ் நெவர் டூ லேட். கடைசியா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படிம்பாங்க. நாம வெளியில இருக்கிற உலகத்தை பார்த்தே பழகிட்டோம். அதாவது வெளியில பார்த்தோம்னா கார் எப்படி ஒர்க் பண்ணுது, டிவி எப்படி ஒர்க் பண்ணுது, பைடன் என்ன பண்ணணும், மோடி என்ன பண்ணணும் அப்படின்னே யோசிச்சு பழகிட்டோம். நாம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்னு உள்ள பாக்குறது இல்ல ஜென்ரலா. ஏன்னா வெளியில அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதனால வெளியில பார்த்தே பழகிட்டோம். கொஞ்சம் உள்ள பார்க்க கத்துக்கிட்டா இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் நேவிகேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் சொல்றது அட்வொகேட் பண்றது திருமுறைகளையும் தாய்மானவரையும் பட்டினத்தாரையும் படிச்சுட்டு சாமியாரா போகணும்னு அவசியம் இல்லை. லௌகீக வாழ்க்கையிலேயே கொஞ்சம் தன்னை அறிய தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்றோம், நம்ம என்ன, நம்ம யாரு அப்படின்ற ஒரு தேடல் இருக்கிறது நல்லது. நம்ம இங்க வேரியஸ் குரூப்பா இருக்கிறோம் எம்என்ஏ பொறுத்த வரைக்கும். அதனால வேரியஸ் ப்ரியாரிட்டிஸ் இருக்கு. இப்போ 30s இருக்கிறவங்களுக்கு கேரியர் ப்ரியாரிட்டி, 40s இருக்கிறவங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் ப்ரியாரிட்டி, அதோட சேர்ந்தே இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ப்ரியாரிட்டி இருக்கு.
இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம யாரு அப்படின்னு தேடலாம். தேடுனா தெரிஞ்சிடும் நான் சொல்ல வரல. ஆனால் இது சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நேரமின்மை அப்படிங்கிறது ஜென்ரலா நம்ம சொல்ற ரீசன். அதுக்கெல்லாம் அது ஒரு சரியான காரணமா எனக்கு படல. ஒரு தடவை ஜே கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு தெரியும் ஜேகே அப்படிம்பாங்க, அவர் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஃப் சென்னை, அதுல வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்று ஒரு லெக்சர் கொடுத்தாரு. லெக்சர் கொடுத்து முடிச்சோம். ஐ திங்க் என்ன டாபிக் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இட் வாஸ் அபவுட் பேஷன் நினைக்கிறேன். அதை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய இன்டென்ஸ் ஸ்பீக்கர், கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா ஏதாவது அவர் பேசி புரிஞ்சுதுன்னு எனக்கிட்ட சொல்லுங்க. ஸோ ஒரு இன்டென்ஸ் ஸ்பீக்கர், நான் ஒரு லெக்சர் கொடுத்தாரு. அப்ப அந்த கூட்டத்துல, அதாவது லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு, இந்த மாதிரி எனக்கு டிராயிங்ல ரொம்ப பேஷன் ஜேகே, அது வந்து என்னால பண்ண முடியாமலே போயிடுச்சு, கொஞ்சம் வயசாயிடுச்சு அவருக்கு, என்னால பண்ண முடியாமலே போயிடுச்சு. என்ன காரணம்னா, நான் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னுடைய ஃபாதர் தவறி போயிட்டாங்க. அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் எனக்கு வந்துருச்சு. சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, மேரேஜ் பண்ணி கொடுக்க வேண்டி இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த டிராயிங் மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னாரு. ஜேகே சொன்ன பதில் இதுதான், பேஷன் நிஜமாவே இருந்திருந்தா யூ குட் ஹவ் டன் இட். நீங்க இந்த மாதிரி ஒரு ரீசன்லாம் சொல்ல மாட்டீங்க, டெஃபினட்டா பண்ணியிருப்பீங்க அப்படின்றது. ஸோ நேரமின்மைங்கிறது ஜென்ரலா அந்த பேஷன் இருந்தாக்க யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் டைம். இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிவஞான போதத்தை படிச்சு புரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பரிச்சயமான திருக்குறள் படித்தாலே போதும், அதுவே ஒரு தெளிவான ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 லைன் எழுதியிருக்கேன், கவிதை மாதிரி எகைன், அதையும் படிச்சிடறேன். வெளியே தேடும் தேடலை விடுத்து உள்ளே நடக்கும் ஊடலை புரிந்து, ஊடல்னா அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற ஊடல், உள்ளே நடக்கும் ஊடலை புரிந்து சித்தம் சிறிதே தெளிவாய் பெற்றால் இதுவும் என்ன, எல்லா துன்பமும் கடந்து போகும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இந்த தடவை நன்றி கொஞ்சம் பெருசு இருந்து, அதுக்கு ரீசன் வந்து ஒரு 4-5 வீக்ஸ்ல உங்களுக்கு மெசேஜ்ல வரும். நன்றி பாராட்டி எம்என்ஏக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அங்கிள். பழனியப்பன் அங்கிள், அந்த அங்கிள் சொன்னதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட், அங்கிள் ஒரு நல்ல ஸ்டோரி சொன்னாங்க. அதுல இது சொன்னாங்க, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியா இருக்கணும். அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இதுவும் சொன்னாங்க, இப்ப இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் யூ வில் ஆல்வேஸ் கெட் டைம் டு டூ இட். இந்த 2 பாயிண்ட்டும் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கிள் ஈஸி சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னாங்க, அதனால எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. அதனால தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. இரண்டாவதாக தேவக்கோட்டையை சேர்ந்த பொறியியல் வல்லுநர் BE MBA பட்டம் பெற்றவர், தற்பொழுது பெட்ரோலியம் கம்பெனியில் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆக பணிபுரிந்து வருகிறார்கள். MNA தமிழ் புலவர் ராமநாதன் அங்கிள் இன்ஜினியராக பணி எடுத்தாலும் தமிழ் மேல் அதிகம் பற்று உள்ளவர். எந்த ஒரு ஒகேஷனா இருந்தாலும் அங்கிளோட கவிதை இல்லாம இருக்கவே இருக்காது. அருமையாக எழுதுவார்கள். COVID-19 மேனேஜ்மெண்ட் மூலம் எவ்வாறு ஹேண்டில் செய்வது குறித்து பேச வருகிறார்கள். The stage belongs to ராமநாதன் அங்கிள். திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் அக்ஷயா உனக்கும் மிக என்னுடைய நன்றிகள். பழனியப்பன் அண்ணன் சுருக்கமா மிக தெளிவா ரொம்ப தேவையான விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பற்றி நான் பேச இருக்கிறேன், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஆனால் சொல்ல வந்தது 3 பாயிண்ட் தான், அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ லென்த்தியாக இருந்ததுன்னா நான் எனக்கே அப்படி தோணுச்சுன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, இதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இன்று நமது நாடு இருக்கும் இக்கட்டான சூழலில்
நமது நாட்டின் பழம் சிறப்புகளையும் பெருமைகளையும் நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ளும் வகையில் எழுதி சென்ற பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் நாட்டு வணக்க பாடலை முன்வைத்து என் உரையை பின்வைக்கின்றேன். இந்த இக்கட்டான காலத்தில் நமது மனங்களில் இருந்து புறம் தள்ள வேண்டிய எதிர்மறை எண்ணங்களையும் அகம் கொள்ள வேண்டிய நேர்மறை எண்ணங்களையும் நாம் ஒரு சமூகமாக இணைந்து இயங்க வேண்டிய தேவை பற்றியும் என் சிந்தையில் உதித்த சில உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய MNA-OC-யின் காரியக்குழு உறுப்பினர்களுக்கு என் நன்றிகளையும் நல்வாழ்த்தையும் உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம், நல்வரவு. எத்தனையோ இடையூறுகளை எண்ணி பார்க்கவே அஞ்சுகின்ற இயற்கை பேரிடர்களை, ஈவு இரக்கமே இல்லாமல் நடத்தப்பட்ட பெரும் போர்களை, இவைகளினால் விளைந்த விளைவுகளை, அவைகளை ஏட்டில் கூட எழுதி வைக்க முடியாத இன்னல்களை மனிதகுலம் சந்தித்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எண்ணங்களில் எழுச்சி கொண்டு இன்னல்களில் இருந்து ஏற்ற பாடம் கற்று மூளையை முடுக்கி முற்போக்கு சிந்தனையை கையில் எடுத்து முன் எப்போதையும் விட சிறந்து முன்னேறி இருக்கிறது மனிதகுலம். இப்பொழுது மனிதகுலம் எதிர்த்து போராடி வரும் இந்த நுண்ணுயிருக்கு எதிரான இந்த போரும் விரைவில் முடிந்து போகும். இந்த கொரோனாவால் ஏற்படுகின்ற இடர்பாடுகளும் கடந்து போகும். ஆம், இதுவும் கடந்து போகும். இது ஒரு சூஃபி தத்துவம். கிரேக்க மன்னர் சாலமன் காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருகின்ற விஸ்டம். 63 நாயன்மார்களில் வரிசையில் 64வது நாயன்மாராக வைக்கத்திருந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள், எவரிடமாவது ஒரே ஒரு பக்கம் உள்ள காகிதம் இருந்தால் கொண்டு வாருங்கள், அதில் உங்களுக்கு இன்பங்களை மட்டுமே எழுதி நிரப்பித் தருகிறேன் என்று. இயற்கையில் அப்படிப்பட்ட ஒரு காகிதம் இல்லை. எப்படி இயற்கையில் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதியோ, அப்படியே காகிதத்திலும் இருபக்கம் இருப்பது போலவே இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி. இன்று நாணயத்தில் தலை விழுந்திருக்கின்றது, நாளை பூ விழும். இன்று துன்பம் விளைந்திருக்கின்றது, நாளை கண்டிப்பாக இன்பம் விளையும். இன்பம் விளைந்தால் அளவுக்கு மீறி ஆடாமல் நிதானமாய் இருப்பதற்கும், துன்பம் வந்தால் ஒரேடியாய் துவண்டு விடாமல் இருப்பதற்கும் நமக்கு துணையாய் இருப்பது இந்த வேத மந்திரம். இதுவும் கடந்து போகும். இது இருநிலைக்கும் பொருந்தும் என்றாலும் அல்லல் படும் காலத்தில் அருமருந்தாய் நன்மை செய்யும் நன்மந்திரம். இப்பொழுதெல்லாம் தினமும் வருத்தம் தருகின்ற துன்பச் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று என்னோட கிளாஸ்மேட் ஒரு பையன் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த வாரம் பூரா எனக்கு ஒரு துக்க செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நண்பர்களே, இந்த துன்பங்கள் நாம் வாடி நின்றால் ஓடப்போவதில்லை. நம் வாட்டத்தை போக்க நாம் நாட வேண்டிய வழிகள் என்ன, பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன, எவை நமக்கு துணை, எவை நமக்கு வினை என்று ஆராய்ந்து அறிய இங்கு கூடியிருக்கின்றோம். இது போன்ற இயற்கை பேரிடர் காலத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மனப்பாங்கினை எனக்கு தெரிந்த சில எளிமையான மேலாண்மை தத்துவங்களின் மூலம் கூற முயல்கின்றேன். முதலாவதாக நம்பிக்கை, தீவிரமான நம்பிக்கை, மிக தீவிரமான நம்பிக்கை, a very strong belief system. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயோ காலத்தையோ நாம் வெற்றி கொள்ள நமக்கு தேவையானது, மிகவும் தேவையான ஒரு ஆயுதம் நம்பிக்கை, சுய நம்பிக்கை. நண்பர்களே, குழந்தைகளே, நமக்கு தெரிந்த விஷயம்தான் இது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. ஒரு காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டா உடனே எல்லாரும் சொல்லிடுவோம், சிங்கம் தான்னு. ஆனா என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா, சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு? உங்களுக்கு தெரியுமா? சிங்கத்தோட எடை யாருக்காவது தெரியுமா? ஒரு சராசரி சிங்கத்தினுடைய, ஆண் சிங்கத்தினுடைய எடை, சராசரியான ஆண் சிங்கத்தினுடைய எடை 225 கிலோ. சராசரியான ஒரு யானையின் எடை தெரியுமா? 7 டன், அதாவது 7000 கிலோ. சிங்கத்தை விட 30 மடங்கு அதிகம். சிங்கத்தை விட பல மடங்கு வேகமாக பாயக்கூடியது புலி. சிங்கத்தை விட பலமானது காண்டாமிருகம். சிங்கத்தை விட புத்திசாலித்தனமானது நரி. பல மிருகங்கள் சிங்கத்தை விட சிறந்ததாக இருந்தாலும் சிங்கம் ஏன் காட்டிற்கு ராஜாவாக இருக்கிறது? ஏன்னா சிங்கம் நம்புது, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் தான் பலசாலி என்று சிங்கம் நம்புகிறது. சிங்கம் ஒரு யானையையோ நரியையோ இல்லை எந்த ஒரு விலங்கையோ கண்டால் இன்னைக்கு இதுதான் என்னோட லஞ்சுன்னு முடிவு செய்து அதை அப்படியே செயல்படுத்துது. மற்ற விலங்குகள் சிங்கம் வந்துருச்சே, என்னை பார்த்துருச்சே, என்னை சாப்பிட போகுதுன்னு பயப்படுகின்றன. இந்த நம்பிக்கை மட்டுமே சிங்கத்தை மற்ற விலங்குகளிடம் இருந்து வித்தியாசப்படுத்தி அதனை காட்டுக்கு ராஜாவாக வைத்திருக்கிறது.
நண்பர்களே, உங்களுக்கு ஒன்றை உறுதியாக சொல்கின்றேன். நீங்கள் அனைவரும் உறுதியாக, மிக உறுதியாக, தீவிரமாக நம்புங்கள். இந்த நுண்ணுயிரிக்கு தாக்குதலில் தப்ப வேண்டுமென்றால், இந்த நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து தப்ப நம்மிடம் தேவையான அறிவாற்றலும் புத்திசாலித்தனமும் நம்மிடம் இருக்கிறது என்று நம்புங்கள். இந்த போருக்கு தேவையான எல்லா விதமான தகவமைப்புகளும் நம்மிடம் உள்ளது என்று நம்புங்கள். அவற்றை முறையாக பயன்படுத்தி வெற்றி கொள்வோம் என்று நம்புங்கள். கொரோனாவை அதன் வீரியத்தை தடுத்து நிறுத்துவோம் என்று நம்புங்கள். பிறரையும் நம்பிக்கைப்படுத்துங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வினை உய்விக்கப் போகின்றது. என்னுடைய இரண்டாவது மேலாண்மை தத்துவம், அதாவது நிறைய மேலாண்மையில நிறைய தத்துவங்கள் இருக்கு. இன்னைக்கு எது சூட்டபிளா இருக்குங்கிறத பார்க்கும்போது எளிமையான தத்துவங்களை எடுத்து சொல்லலாம்னு பார்க்கும்போது, ரெண்டாவது என்னுடைய தத்துவம் அடுத்தது மனப்பாங்கு. அதாவது இங்கிலீஷ்ல ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டிடியூடுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஈக்குவலண்டான தமிழ் வார்த்தை ரொம்ப தேடி தேடி பார்த்தேன், ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தேன். சரியான வார்த்தை தமிழ்ல கிடைக்கிற மாதிரி தெரியல. பட் வெரி க்ளோஸ் டிரான்ஸ்லேஷன் இஸ் மனப்பாங்கு. எதிர்மறையான மனப்பாங்கை விட்டொழித்து நேர்மறையான மனப்பாங்கை கைக்கொள்ளுதல். அதாவது சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கே நடந்த விஷயங்கள். அதனால இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி. இது திறமையை காட்டிலும், பலத்தை காட்டிலும், அறிவாற்றலை காட்டிலும், பணத்தை காட்டிலும் நேர்மறை மனப்பாங்கு உங்களுக்கு வெற்றியினை ஈட்டித் தரும். இதற்கு ஒரு சின்ன உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் பெருசு, அதான் எனக்கு டைம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ வில் கண்டினியூ. 1983 இந்த வருஷத்தை எந்த ஒரு இந்தியர்னாலும் சீக்கிரமா மறக்க முடியாது. இந்த இயர் 1983. உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கபில் தேவோட தலைமையில இந்தியா கிரிக்கெட் கோப்பை, உலக கோப்பை முதலா வென்ற ஆண்டு. அதுவரையில் வெஸ்ட் இண்டீஸை வெல்வது என்பது இயலாத காரியம். அதாவது இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க் ஃபார் எனி கிரிக்கெட் டீம். கிளைவ் லாய்டு தான் அப்ப கேப்டன். வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் கிளைவ் லாய்டு கடந்த 15 வருஷமா அங்கேதான் இருக்கார். 1983 சொல்றேன். அவரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். 5 பேட்ஸ்மேன், 5 பவுலர், ஒரு கீப்பர், அவ்வளவுதான். பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் செய்ய மாட்டாங்க, பவுலர்ஸ் பேட்டிங் செய்ய வராது. ஆல்ரவுண்டருங்கிற அந்த வேர்டே அந்த டீம்ல கிடையாது. இந்த ஒரே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு 20 வருஷம் கிரிக்கெட் உலகத்தை அவர் ஆட்டி படைச்சிட்டு இருந்தார். 1975 வேர்ல்டு கப், 1979 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தாரு. தொடர்ந்து 27 டெஸ்ட் மேட்ச், எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் எல்லா டெஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். முதல் அதிர்ச்சி 1989 உலகக்கோப்பை ஃபைனல்ஸ். இந்தியா ஸ்கோர்ட் 183 ரன்ஸ். கபில் தேவோட ட்ரெஸ்ஸிங் ரூம் டாக் இன்னும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோட தாரக மந்திரமா இன்னும் இருக்கு. எப்படி? தோற்போம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் நம்மை 183 ரன்களுக்கு ஆட்டம் இழக்க செய்ய முடியும் என்றால் நாமும் அவர்களை அதற்கு குறைவான ரன்களில் ஆட்டம் இழக்க செய்ய முடியும். ஒரு குழுவாக உழைப்போம், நேர்மறையாக சிந்திப்போம் என்று அவர் பேசிய பேச்சு. இந்தியா தனது பந்து வீச்சை துவங்குகிறது. சிறப்பான துவக்கம் தான். 2 விக்கெட்டை கபில் தேவும் பின்னியும் சாய்த்து விடுகிறார்கள் சொற்ப ரன்களில். அப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸ் உள்ள வராரு. முதல் 13 பால்ல 7 பவுண்டரி. அப்பெல்லாம் ஒன் டே மேட்ச் 60 ஓவர். 30 ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டு பீர் குடிக்க பாருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு அவர் ஆடுறாரு. அப்படி அடிச்சு ஆடுறாரு. ஆனா கபில் தேவும் அவர் குழுவும் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. சிறப்பாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட விளையாடுறாங்க. கபில் தேவோட இன்னர் சர்க்கிள் இருந்து அவுட்டர் சர்க்கிள் ஓடி போய் பிடிச்ச கேட்ச் உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே இந்தியா சைடு டர்ன் ஆகுது. இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சது வரலாறு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் நம்மளால வெல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம இருந்தா முடியுங்கிறது. ஆனா கதை இந்த இதோடய முடியல. நிறைய பேருக்கு இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்ச கதை ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய சொல்லுவாங்க. ஆனா கதை இதோட முடியல. இன்னும் இதுக்கு மேலதான் கதை இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு அசந்த நேரம் பார்த்து சிங்கத்தின் பிடரியை சிறுகுரங்கு தட்டிவிட்டு மரத்தில் ஏறிக்கொண்டு விட்டது என்று உருமிய வெஸ்ட் இண்டீஸ் உடனடியாக இந்தியாவிற்கு 6 டெஸ்ட் 5 ஒன்டே கொண்ட ஒரு தொடரை விளையாடணும்னு கேட்டுச்சு பிசிசிஐட்ட. இந்த பிசிசிஐ இவங்களுக்கு ஒன்றும் தெரியாம அவங்க சரி நம்ம இந்தியா இப்பதான் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த சீரீஸ்க்கு பேரு த ரிவெஞ்ச் சீரியஸ். வெஸ்ட் இண்டீஸ் அப்ப இருந்த வேகப்பந்து வீச்சாளர்களோட பேரை சொன்னா எனக்கே இன்னும் கொஞ்சம் நடுங்குது. எனக்கு அப்பெல்லாம் ஒரு 15 வயசு இருக்கும். அப்ப பார்த்தது 10-12 வயசு இருக்கும். இப்ப பேர்லாம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா மால்கம் மார்ஷல், ஆண்டி ராபர்ட்ஸ், வின்ஸ்டன் டேவிஸ், மைக்கேல் ஹோல்டிங், ரோஜர் ஹாப்பர், இந்த பேஸ் பேட்டரி
ஒவ்வொருத்தரும் 6.5 அடி 100 மைல்ஸ் பர் ஹவருக்கு குறைஞ்சு அவங்க பந்தே வீச மாட்டாங்க. ஒவ்வொரு மேட்சிலும் பிச்சில் ரத்தம் பார்க்காம போனதில்லை. இந்த சீரீஸ்ல 5 ஒன்டேல ஜெயிச்சிட்டாங்க, 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 3 டெஸ்ட் மேட்ச் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்தியா டிரா பண்ணிருச்சு. பத்திரிகையெல்லாம் ரொம்ப மோசமா எழுத ஆரம்பிச்சாங்க. இந்தியாவின் உலகக்கோப்பையை வென்றது அதிர்ஷ்டத்தினாலதான் ஜெயிச்சிச்சு, ஒண்ணு உங்களுக்கு தெரியாது, ஏதோ அந்த சமயத்தில் ஜெயிச்சிட்டாங்க, அதிர்ஷ்டம் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு, கவாஸ்கரோட உருவப்படங்கள்லாம் கொளுத்தப்பட்டுச்சு, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப அவமானம், மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. ஆனா கடைசி மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், என்னை போன்ற ஒரு நம்பிக்கை விதைப்பாளர் கவாஸ்கருக்கு ஒரு கவுன்சிலிங் சொல்றாரு. இந்த தொடரில் 33 விக்கெட் எடுத்த மால்கம் மார்ஷல் உலகின் சிறந்த பவுலர் என்றால் 29 டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரிகளை எடுத்த பிராட்மேனின் சாதனையை முறியடிக்க போகும் நீ உலகின் சிறந்த பேட்ஸ்மேன். எனவே உன்னுடைய ஆட்டிடியூட மாத்து, ஃப்ரம் டிஃபென்ஸ் டு அட்டாக் என்று மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்ட ஒரு பேச்சு. கவாஸ்கருக்கே அறிமுகப்படுத்தப்பட்ட பேச்சு. அந்த போட்டியில் கவாஸ்கரின் முதல் ஓவரில் 4 பவுண்டரிகளை விளாசுகிறார். கவாஸ்கர் முதல் டபுள் செஞ்சுரியான அடிக்கிறார். அந்த மேட்ச்ல தான் அடிக்கிறார் முதல் டபுள் செஞ்சுரி. அவருடைய சிறந்த ஸ்கோரான 236 நாட் அவுட் அந்த மேட்ச்ல அடிக்கப்பட்டதுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? மார்ஷல் அந்த சுயசரிதையில எழுதுறாரு, எனக்கு அன்றே தெரிந்து விட்டது, இந்திய கிரிக்கெட் இப்பொழுது முதல் முழுவதுமாக மாறத் தொடங்க போகிறது என்று. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. நவ் இந்தியா இஸ் டாமினேட்டிங் இன் தி வேர்ல்ட் கிரிக்கெட். ஸோ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். கொரோனாவால் வீழ்வோம் என்பதிலிருந்து கொரோனாவை வீழ்த்துவோம் என்று உங்கள் ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த கொரோனாவை வெல்ல முடியும், நம்மால் வெல்ல முடியும். இந்த இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான 3வது ஒரு பாயிண்ட் ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஒரு இக்கட்டான சூழலில் வெல்லணும்னா முதல்ல we have to create a winning atmosphere. We have to create an atmosphere which is a positive atmosphere and which should be a winning atmosphere. அந்த மாதிரி ஒரு வின்னிங் அட்மாஸ்பியரை நம்ம உருவாக்குறதுக்கு முதல்ல நேர்மறையான எண்ணங்களை பரப்பணும். அதனை பற்றியே பேசணும். நேர்மறையான இந்த மாதிரி இங்க இந்த இதுல இறந்து போயிட்டாங்க, இங்க ஆக்சிஜன் பத்தல, இங்க ஆம்புலன்ஸ் கியூல நிக்குது, இதெல்லாம் பேசுறதை விட நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத பாசிட்டிவா பேசணும். நண்பர்களையும் உறவினர்களையும் தெரிந்தவர்களையும் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க, போன்ல கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, பழைய விஷயங்களை சிரிப்பா பேசுங்க, மகிழ்ச்சியான விஷயங்களை பேசுங்க, பரிமாறிக்கிங்க. இதனால கொரோனாவை வெற்றி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உங்களால உருவாக்க முடியும், நம்மளால உருவாக்க முடியும். இந்த பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் மூலம் இந்த போரில் நம்ம சீக்கிரமா கொரோனாவை வெல்லலாம். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், மிக மிக ஃபைனலா நான் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம், நான் மிகவும் ஆழமாக சிந்தித்து பார்த்துட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் மனதில் பயத்தையே உருவாக்குகின்றன. அது கொஞ்சம் காஷியஸ்னு சொல்லலாம். அஞ்சுதல் அஞ்சாமை அப்படின்னு சொல்றாங்க, திருக்குறள்ல கூட இருக்கு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் காஷியஸ்னஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நான் யோசிச்சு பார்த்த வரையில எதிர்மறை எண்ணங்கள் மனதில் பயத்தையே உருவாக்குகின்றன, நேர்மறை எண்ணங்கள் மனதில் பலத்தை உருவாக்குகின்றன. பலத்தினால் மட்டுமே எதிரியை வெல்ல முடியும், பயத்தினால் அல்ல. பழனியப்பன் அண்ணன் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தேவையான 4-5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆர் ஆல் வெரி ஹேண்டி பாயிண்ட்ஸ். இப்ப மருத்துவர் திரு முத்துராமன் அவர்களும் மனநல நிபுணர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள ஏற்ற கருத்துக்களை கூற திரு முத்துமாணிக்கம் அவர்களும் பேச இருக்கின்றார்கள். அவர்களது அறிவுரைகளை கேட்டு நடப்போம். சிறிது காலம் வீட்டினில் ஒடுங்குவோம், பிறகு சிறகு கொள்வோம். கூட்டுப்புழு தன் ஒடுக்கம் கொள்வது வானை அளக்கும் சிறகு வாங்கி வண்ணத்து பூச்சியாகத்தான். மீண்டும் சொல்கிறேன், கூட்டுப்புழு தன் ஒடுக்கம் கொள்வது வானை அளக்கும் சிறகு வாங்கி வண்ணத்து பூச்சியாகத்தான். ஊரடங்கும் அப்படித்தான். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அங்கிள். ராமநாதன் அங்கிள் சொன்னதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் இன்பமும் துன்பமும் இயற்கையை நீதி. நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருந்தா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். அப்புறம் நம்ம நெகட்டிவ் ஆட்டிடியூட பாசிட்டிவ் ஆட்டிடியூடா மாத்தணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தா எதையும் நம்ம ஜெயிக்கலாம். இது அங்கிள் சொன்னது. அப்புறம் மொத்தமா இதுல இருந்து நான் லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னா, நம்ம பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா கோவிட் சிச்சுவேஷன் எந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஈஸியா வெளில வந்துடலாம். அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதுக்குமே பயப்படக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே நம்ம we can overcome the situation. Thank you uncle. மூன்றாவதாக நெற்குப்பையை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் முத்துராமன் முத்துக்கருப்பன் அங்கிள்.
இவர் MS ஜெனரல் சர்ஜன் ஆக பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம டாக்டர்ஸ் தான் கடவுளா பாக்குறோம். அவங்க பகல் ராத்திரின்னு பார்க்காம நம்மளுக்காக வராங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க உயிரை கூட தியாகம் பண்ணி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி பண்றாங்க. அதனால நம்ம டாக்டர் சொல்றதை கேட்டா நம்ம எல்லாரும் சேஃபா ஹெல்த்தியா இருக்க முடியும். அதனால நான் எல்லா டாக்டர்ஸ்க்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர்ஸ். The stage belongs to Dr. Thanks Akshaya for nice introduction for doctors. அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு டிமாண்டிங் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டாபிக் எடுத்து செலிப்ரேஷனா இல்லாம யூஸ்வலா நம்ம நகர சங்கத்துக்கும் அப்பப்போ மீட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி டிமாண்டிங் சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ற பிளஸ் அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எஸ்பெஷலி மஸ்கட் நகரத்தார் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் கமிட்டி மெம்பர்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவும் கடந்து போகும். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ரெப்படேஷனா இருக்கலாம், பட் சம் பாயிண்ட்ஸ் ரெப்படேஷனா இருந்தாலுமே இட் வில் பி அ ரீஇன்போர்ஸ்மெண்ட். ஸோ ஐ திங்க் இட் வில் நாட் பி லைக் as bad. So reinforcement is a must for some points. இதுவும் கடந்து போகும். பேசிக்கலி இது என்ன சொல்றதுனாங்கன்னா, நிலை என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 பேர் சொன்னாங்க, இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். லைக் சிம்பிளா நம்ம டே நைட் சீசன்ஸ் மாறி வர மாதிரி அதே மாதிரி தான் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். ஆனா அந்த இன்பத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுக்கும் துன்பத்துல எப்படி பிஹேவ் பண்றோம் பொறுத்தான் நம்மளோட வாழ்க்கையோட சக்சஸே இருக்குது. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். இன்பத்தை உங்க இதயத்துக்கு எடுத்துட்டு போங்க, தலைக்கு எடுத்துட்டு போகாதீங்க, தலைக்கணத்தை ஆகாதீங்க. மீன்ஸ் அந்த இன்பம் கிடைச்ச வழிய வெற்றி கிடைச்ச வழிமுறைகளை தலைக்கு எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் துன்பத்தை உங்க இதயத்துக்கு எடுத்துட்டு போகாதீங்க, உங்க தலை கொண்டு போய் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட திங்க் பண்ண ஆரம்பிங்க. ரைட்? ஸோ சிம்பிள் திங். இன்பம் இதயத்திற்கு, துன்பம் நம்ம யோசிக்கிறதுக்கு. அவ்வளவுதான். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நான் ஆக்சுவலா ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். இந்த அண்ணன் சொன்னாங்க ரொம்ப பெரிய புக்லாம் படிக்க வேண்டாம், திருக்குறள் படிச்சாலே போதும், நிறைய இருக்கிறதுல இருக்கு அப்படின்னு. அதுல வர ஒரே சிம்டம் அதே ஒரு குரல் தான், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவது அகுதொப்பது இல். துன்பம் வரும்போது சந்தோஷமா இருக்கணும்னு மீனிங் இல்லை, பட் பாசிட்டிவா ப்ரொடக்டிவான வேல அப்ரோச் பண்ணாலே அதை நம்ம லைக் டு ஓவர் கம் இட் வில் பி வெரி ஈஸி. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவது அகுதொப்பது இல். அடுத்த நம்ம ரமணன் சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. த செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். எப்படி நம்ம இந்தியா ஜெயிச்சோம், இப்ப நம்ம இந்தியா எங்க இருக்குது கிரிக்கெட்ல அப்படிங்கிறது, அதே மாதிரிதான் கோவிட் சிச்சுவேஷன்லயும். வி வில் டூ இட், வி வில் ஓவர் கம் இட். ரொம்ப சிம்பிள் மேனேஜ்மெண்ட்ல. ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம். கொஸ்டின் கேட்பாங்க, இஸ் யுவர் கிளாஸ் ஆஃப் எம்டி ஆர் ஆஃப் ஃபுல்? லைக் பெட்டர் வி சே ஆஃப் ஃபுல் ஆல்வேஸ், அண்ட் வி லைக் இன்னும் ஜாஸ்தி ஃபுல் ஆகணும்ட்டு லைக் இட் வில் பி அவர் விஷ். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் இக்னோரிங் த லைஃப்ஸ் லெஸ் ப்ளசன்ட் சிச்சுவேஷன்ஸ். வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை இக்னோர் பண்றது கிடையாது. அதை பாசிட்டிவா ப்ரொடக்டிவா எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது தான். தட்ஸ் a way like we should do it. இதுல என்ன அப்படின்னா, லைக் சர்ஜரி மாதிரி தான். being a surgeon, I should say, always will be approaching in a positive productive way, but sometimes unexpected some complications வரலாம், சர்ஜரியில மெடிசன் ஃபீல்ட்ல வரலாம். பட் அதை ஒரு டீம் ஒர்க்கா நாங்க உட்காந்து how to overcome the complications அப்படிங்கறத we will do it. அதே மாதிரி நம்மளும் சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து how to overcome the situation அப்படிங்கறத government has given a clear cut guidance. அந்த பாசிட்டிவ் வேல நம்ம போய் அது எப்படி முக்கியங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பாசிட்டிவ் திங்கிங்ல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது மெடிக்கல் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் திங், யுவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இம்யூனிட்டி. இன் தட் வே இட் ரெடியூசஸ் உங்க காமன் அக்வர்ட் டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, இஸ் ஆல்சோ காமன் அக்வர்ட் வைரல் டிசீஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பட் லிட்டில் ஒரு ஜாஸ்தியா இருக்குது. இட்ஸ் ஆல்சோ வைரல் டிசீஸ். ஸோ அந்த காமன் அக்வர்ட் இஸ் அகைன்ஸ்ட் இம்யூனிட்டி. ஸோ அந்த டிசீஸ் இம்யூனிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. இன்க்ரீசஸ் லைஃப் ஸ்பேன். எல்லாத்துக்கும் அதான் மெயின் குறிக்கோள், சந்தோஷமா ஹெல்த்தா நிறைய வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன்க்ரீஸ் யுவர் லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட் இஸ்
உங்களோட ரேட் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அதையும் ரொம்ப ஜாஸ்தி குறைக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிசிக்கல் வெல்பீயிங் பட் ஆல்சோ த மென்டல் வெல்பீயிங். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். முக்கியமா மெடிக்கல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் ரிலேட்டட் டெத்ஸ், அதாவது இருதய சம்பந்தமான நோய்களும் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸையும் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மின்னு சொல்லி லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஹேவ் ப்ரூவன். ஸோ யூ ஷுட் டேக் இட் எவ்ரிதிங் இன் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நல்லது பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா அது கெட்டது எப்படி அவாய்ட் பண்ண தெரிஞ்சாதான் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இன் சைக்காட்ரி ஜேர்னல்ஸ் there are some things like எப்படி நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கிறத அதை நீங்க கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா there are some fancy terms like filtering அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆல்வேஸ் நீங்க ஒரு சக்சஸ் ஒரு காரியம் நடத்துறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பேர் அதை வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அண்ணா நகர் முதல் தரு பார்த்திருப்பீங்க படத்துல, லைக் 70s 80s கிட்ஸ் தெரியும் அண்ணா நகர் முதல் தரு. அதுல ஜனகராஜ் ஒரு சீன் சொல்லியிருப்பாரு, என்னமோ போடா மாதவா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் நம்மளே நம்ம சொல்லிக்கணும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்த வேலை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாம அந்த பாசிட்டிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபில்டரிங். அடுத்தது பர்சனலைசிங். டோன்ட் பிளேம், லைக் எல்லாமே பிளேம் கேம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேட்டாஸ்ட்ரோஃபைசிங். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஆல்வேஸ் நல்லா போகாது, ஒரு சின்ன தடங்கள் இருக்கும். தடங்கள் வந்த உடனே நினைச்சிருவோம், ஐயோ போச்சு இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி டிசாஸ்டர். சென்டிமெண்டலா இருக்கலாம், இல்ல உண்மையிலே ஏதாவது நடந்திருக்கலாம். பட் டோன்ட் டூ தட். கேட்டாஸ்ட்ரோஃபைசிங், ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அண்ட் போலரைசிங் ரொம்ப 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 முக்கியம். நம்ம பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஒன்னு ஷுட் பி சக்சஸ் ஆர் இல்லைன்னா டோட்டல் ஃபெயிலியர். அப்படி கிடையாது வாழ்க்கை. இன் பிட்வீன் தேர் ஆர் சம்திங்ஸ் கால்ட் மிடில் கிரவுண்ட். ஒரு ஒர்க் பண்றீங்க, அதுல 60 to 70% சக்சஸ் அப்படின்னா அதையும் நீங்க சந்தோஷமா எடுத்துக்கணும். நாட் ஒன்லி லைக் ஃபுல் சக்சஸ். ஸோ இந்த 4 டேர்மையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே திஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூட் வில் கோ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் தட் வில் பி வெரி மச் பாசிட்டிவ் திங் இன் யுவர் லைஃப். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த கொரோனா டைம் சிச்சுவேஷன்ல நெகட்டிவ் சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா what important thing is, yeah, you can use media up to a limit, but social media சொன்னாங்க எப்ப எடுத்தாலும் கொரோனா and ஆம்புலன்ஸ் அங்க நிக்குது, ஒரு ட்ரோன் கேமரா எடுத்து ஒரு சென்சேஷனலிஸ்ட் ஜேர்னலிசம். நோ, தட் இஸ் நாட் an attitude. அது கிடையாது. என்ன பண்றோம், அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட சோஷியல் மீடியாவை கம்மி பண்ணுங்க. அந்த டைம்ல வேற ஏதாவது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரியை சொல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளி ஐம் டேக்கிங் மோர் டைம் ஆல்சோ, இட்ஸ் ஐ திங்க் ப்ராபப்ளி ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஜோனரிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இட்ஸ் டேர்ம் இஸ் நத்திங் பட் ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா ஒரு நார்மலான விஷயத்த, ஒரு ஃபேக்டை சின்னதா ட்விஸ்ட் பண்ணி அந்த விஷயம் தெரியாத, முழுசா விஷயம் தெரியாத மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் கன்க்ளூஷன் வர வைக்கிறது. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூஸ் ஆஃப் அ சிம்பிள் ஃபேக்ட் வித் லிட்டில் ட்விஸ்டிங் so that people who are less ignorant or not so much like அந்த விஷயம் தெரியாதவங்க ஒரு ஃபால்ஸ் கன்க்ளூஷன் வர வைக்கிறது தான் அந்த ஜோர்னலிசம். இது என்ன அப்படின்னா ஒரு 14 வயசு பையன் ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருந்துதான், ஜோனர் அவன் பேர், அதனாலதான் அந்த டேர்மே. 1997 நடந்தது. என்ன பண்ணிருக்கான், ஒரு கெமிக்கலை பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்கான், ஒரு கான்செப்ட், ஒரு ஃபேக்ட், அதை பத்தி டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பேன் பண்ணணும். அதோட பேட் எஃபெக்ட்ஸை சொல்றான். என்னென்ன அப்படின்னா இந்த டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு கெமிக்கலை நீங்க கேஸ் ஃபார்ம்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்து யூஸ் பண்ணா பர்ன் இன்ஜரி ஆகும். அடுத்தது இந்த மாதிரி இந்த டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு ஆசிட் ரெயின்லயும் டெர்மினல் கேன்சர் டியூமர் பேஷன்ஸ் அந்த டியூமர்லையும் இந்த கெமிக்கல் இருக்குது. நெக்ஸ்ட் இத ஜாஸ்தியா ரொம்ப இருந்தா இட் வில் டேமேஜ் யுவர் அயன் பைப்ஸ், ஸ்டீல் பைப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். இன் எக்ஸஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் காஸ் இன்க்ரீஸ்ட் யூரினேஷன். ஜாஸ்தி இந்த கண்ட்ரோல் இல்லாம போனா ஃபிளட் ஆகி அன்டைம்லி டெத் வரலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 5 ஃபேக்டர் கொடுத்தாரு அந்த பையன், 14 years பாய். ஓகே, சோ இந்த முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல ஒரு ஓட்டிங் வச்சாங்க. 50 பேர்த்துல 43 பேரு டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடை பேன் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு H2O வாட்டர். இந்த வாட்டரை பேன் பண்றதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த பேன் பண்ற வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு, which 43% of people accepted. இதே தான் இப்ப நம்ம மீடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் விஷயம் தெரியாத மக்கள், ஐ எம் நாட் பிளேமிங் மக்கள், பட் சொல்றேன் அது நம்ம விட்டுறலாம். இப்ப நானும் சர்ஜன் தான். ஐ டோன்ட் மச் அபவுட் கொரோனா. இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, ட்ராபிக்கல் டிசீஸ் மெடிசன் கன்சல்டன்ட் இருக்காங்க, இன்டென்சிவிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ ரொம்ப சிம்பிள், 3 தான் சொல்லியிருக்காங்க. மாஸ்க், முகக்கவசம் போட்டுக்கோங்க,
மனசு கவசம் போடாதீங்க. தட் இஸ் ஆல். தனி மனித இடைவெளி, அதை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தனி மனித இடைவெளி, சோஷியல் டிஸ்டன்சிங், பிசிக்கல் டிஸ்டன்சிங் will be a better term I think. தனி மனித இடைவெளி, மனதிற்கு இடைவெளி வேண்டாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சானிடைசிங். இப்போ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வேக்சினேஷன். இந்த 4 திங்ஸ் தான். இந்த நீங்க மனசுல வச்சுட்டு இந்த மீடியால வர எல்லாத்தையுமே யூ ஜஸ்ட் ரப் இரேஸ் பண்ணிடுங்க. தென் எவ்ரிதிங் வில் பி குட். ஐ திங்க் திஸ் ஜர்னலிசம் கான்செப்ட் கொஞ்சம் போரிங் அடிச்சிருந்தா சாரி, பட் இது சொல்றதுக்காக, மீடியா எப்படி பிஹேவ் பண்ண சொல்றதுக்காக நான் சொல்லி ஆகணுக்காக இந்த டைம் எடுத்துட்டேன். இப்போ இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால லிட்டில் டுவர்ட்ஸ் மெடிசன், கொஞ்சம் ஃபுல்லா மெடிசன் போகலாம். லைக் ஃபுல்லா பாசிட்டிவ் பத்தி பேசாம லிட்டில் மெடிசன் பக்கமும் போகலாம். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல என்டார்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்டோஜெனஸ் ஓபியாய்ட்ஸ், பப்ளிக் டேர்ம் ஐ மீன் லே டேர்ம்ல சொல்லுவோம் அப்படின்னா லைக் ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் செக்ரீட் ஆகுது. இந்த என்டார்பின் செக்ரீஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டைம்ல. எந்த மாதிரி டிசீஸ் வந்தாலும் அதை நம்ம டைட் ஓவர் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்ன, எப்படி நம்மளால இந்த என்டார்பின்ஸ் செக்ரீட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஃபீல் ஹாப்பி. இட்ஸ் விசியஸ் சைக்கிள், ஒரு சைக்கிள் மாதிரி தான். யூ ஃபீல் ஹாப்பி, ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, அகைன் யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ திஸ் என்டார்பின்ஸ் வில் கிவ் அ சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா, ஒரு நல்ல ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இட் ரெடியூசஸ் த பெயின் சிக்னல் ஸ்டிமுலை. பெயின் போது பாத்தீங்களா, அதை கம்மி பண்ணுது. அண்ட் பெயின் த்ரெஷோல்ட ஜாஸ்தி பண்ணுது. ஆப்வியஸ்லி பெயின் கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் அண்ட் உங்களுக்கு ஹீலிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும், போத் மெடிக்கல் கண்டிஷன் ஆர் ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி. ஸோ திஸ் என்டார்பின்ஸ், இந்த என்டார்பின்ஸ் செக்ரீட் பண்றதுக்கு மெயினா என்ன பாத்தீங்க அப்படின்னா, என்னென்ன விதமா என்டார்பின்ஸ் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் திங் மெடிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ். டூ ரெகுலர் எக்ஸசைஸ். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், நாட் லைக் 7 days a week, அட்லீஸ்ட் 5 days a week, 30 minutes per day. Exercise not necessarily means gym or அங்க போயிட்டு தண்டால் தூக்குறதுலாம் தேவையில்லை. brisk walking, jogging. ஓகே, உங்களால வெளியே போக முடியலையா, ஓகே, do in your terrace 30 minutes of brisk walking. நீங்க யூடியூப்ல கூட பாத்திருப்பீங்க, வீடியோலாம் பாத்திருப்பீங்க, டெரஸ்ல எட்டு போட்டுட்டு அதே சுத்திட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹெல்த் மினிஸ்டரோட அந்த மாதிரி பண்ணி வீடியோலாம் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு brisk walking, 30 minutes of walking, not only the endorphin secretion but other things of exercise benefits. ஒரு சைக்கிளா போகும்போது நம்ம அந்த எக்ஸசைஸ் ஒரு பெனிஃபிட் சொல்லி ஆகணும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு எக்ஸசைஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும், லைக் ரெடியூசஸ் வெயிட், எல்லா டிசீஸ் கம்மி பண்ணுது. பட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ். பீங் இந்தியா பீங் த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்ட், வி ஷுட் நோ அபவுட் இட். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டயபெட்டிஸ் ஃபேமிலி ஹிஸ்டரி வரும்போது கொஞ்சம் பேர் நினைச்சுப்பாங்க, எப்படியும் ஃபேமிலியில இருக்குது, எப்படியும் நம்மளுக்கு வந்துட போகுது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஹேவ் ப்ரூவ்ட் தட் ரெகுலர் எக்ஸசைஸ் கேன் either prevent, கம்ப்ளீட்டா வராமே இருக்கலாம் ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தும், இல்ல அட்லீஸ்ட் டிலே த ஆன்செட், அதாவது வரது தள்ளி போகலாம். இப்போ உங்களுக்கு 45 years ஒரு 50 years டயபெட்டிஸ் வரதுக்கும் 60 years டயபெட்டிஸ் வரதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ்ல மெயின் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அதோட எண்ட் ஆர்கன் டேமேஜ். அது எல்லா ஆர்கனையும் எஃபெக்ட் பண்ணுவது தெரியும். லைக் இட்ஸ் a common thing. It affects your heart, it affects your eye, blood vessels, nerves, kidney, எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. பட் இந்த டயபெட்டிஸ் ஆன்செட்டை நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னா 10 years ஆர் எஃபெக்ட் ஒன்லி ஒரு 5 years தான் வரப்போகுது அப்படின்னா அந்த என்டார்பின் டேமேஜ் கண்டிப்பா கம்மி ஆகும். ஸோ திஸ் எக்ஸசைஸ் விச் இம்ப்ரூவ்ஸ் இன் ரிலீசிங் த என்டார்பின்ஸ் ஆல்சோ வில் பிரிவென்ட் த ஆன்செட் ஆஃப் திஸ் கிரானிக் கண்டிஷன் கால்ட் டயபெட்டிஸ். இந்த எக்ஸசைஸ் ரெகுலர் அவ்வளோ சொன்னால ஜஸ்ட் ஒரு 30 to 40 minutes ஆஃப் brisk walking per day or at least 5 days a week. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ்ல நாட் ஒன்லி இந்த டயபெட்டிஸ் மட்டும் இல்ல, அதர் டிசீசஸ், there's something called metabolic syndrome. ஒரு படத்துல விவேக் காமெடின்னு நினைக்கிறேன், அதுல ஒருத்தர் பாலாஜி, ஐ திங்க் ஜட்ஜா இருக்காரு, அவர் படத்துல வருவாரு, இது வரும்போது அது சேர்ந்து வந்துருச்சு, அது வரும்போது சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு. அது ஒரு டிசீஸ்ல இட்ஸ் அ ஃபேக்ட், இது வரும்போது அது வந்துடும், இல்ல இதனால அதோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அது என்ன அப்படின்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம். லைக் டயபெட்டிஸ் இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் இல்ல அந்த கொலஸ்ட்ராலோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இது எல்லாத்தையுமே இந்த ஒரு எக்ஸசைஸ்னால யூ கேன் டைட் ஓவர் இட். ஸோ ப்ளீஸ் மெடிக்கலி ஜஸ்ட் ட்ரை டு மேக் ஷுர் தட் யூ டூ ரெகுலர் எக்ஸசைஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஹேவ் ஆர்த்ரைட்டிஸ், அட்வைஸ் ஃப்ரம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பிசியோதெரபிஸ்ட் வில் பி a static cycling. ட்ரெட்மில் நிறைய வீட்டில் வாங்கி போட்டிருப்போம், அது நிறைய பேர் வீட்டை துணி காயுதுன்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் வி கேன் யூஸ் இட் ஃபார் பாசிட்டிவ் பர்பஸ். அது இல்லாம சைக்கிளிங், ஸ்டாட்டிக் சைக்கிளிங், இண்டோர் சைக்கிளிங் இருக்குதுல்ல, அது என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் லோ இம்பாக்ட் எக்ஸசைஸ் ஆர் நான் வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டி.
ஸோ இந்த வயசானவங்களுக்கு knee jointல, ankle jointல, hip jointல பிரச்சனை கொடுக்காம it will give you all the benefits of exercise. So please at least do that one, indoor cycling. So in the diabetesல important thing என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரெண்டு பேர் obviously like all of us are following proper follow up with the diabetes, but கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இதை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் 3 மாசம் ட்ரக் எடுப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோலா இருக்குதுன்னு நினைச்சிட்டு they will just stop the drugs. கண்ட்ரோலா இருக்குது அப்படின்னா no, it's not like that. diabetes, hypertension, pressure பொறுத்த வரைக்கும் டைட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, டோஸை கம்மி பண்ணலாம், ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ்னு சொன்னேன், டயபிட்டிஸ்ல கிட்னி எஃபெக்ட் ஆகுது, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். 5-10 மினிட்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. யூரின் டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோட்டீன்ஸ் அதில் போதும் அப்படின்னா இட் வில் பி ஸ்டார்டிங். ஸோ யூ கேன் லைக் prevent the further damage. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஃபாலோ அப் ஃபார் டயபிட்டிஸ் அண்ட் chronic diseases இஸ் அ மஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இந்த எக்ஸசைஸ். அடுத்தது டயட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜென்ரல் அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் கார்போஹைட்ரேட், லெஸ் சுகர், லெஸ் ஃபேட், லெஸ் கேலரிஸ், மோர் ப்ரோட்டீன்ஸ், ஹை ஃபைபர். ரொம்ப சிம்பிளா ஏதாவது சொல்லலாம். அது என்ன அப்படின்னா லைக் நம்ம எடுக்கிற டயட் அதுவே கொஞ்சம் ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஜஸ்ட் கோட் சம் லைக் ஃபியூ திருக்குறள்ஸ். லைக் பொருட்பால் அப்படிங்கிறதுல மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதுல 10 குறள் இருக்குது. அந்த 10 குறள்ல ஃபர்ஸ்ட் குறள் வந்து திருக்குறள் சொல்லியிருக்காரு அப்படின்னா டிசீஸ்க்கு உண்டான ரீசன் சொல்லியிருக்காரு. ஓகே, தட் இஸ் ஓகே. ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லது. மிகினும் குறைகினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. இந்த 3 லைக் என்ன, வாதம், பித்தம், ஸ்லேட்டுமம். தமிழ் எனக்கு இதான் அப்படி பார்த்தேன், பட் வாட் இஸ் தட் இங்கிலீஷ் இஸ் பிலியஸ்னஸ், ஃபிளாட்டுலன்ஸ் அண்ட் பிளக்பம். இந்த 3 தான் டிசீஸ்க்கு மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் ஆனா அதுக்கு அடுத்தது 6 குறளுமே திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்கிறது பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். இந்த பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் தான் he has given more importance. அதுலயும் பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஒன்லி he has given மருந்துனா லைக் மெடிசன்ஸ் கிடையாது, உணவே மருந்து. ரொம்ப சிம்பிள். அதைத்தான் இம்பார்ட்டன்ஸ் 6 குறளையும் கொடுத்திருக்காரு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தேறி அற்றது போற்றி உனின். ரொம்ப சிம்பிள். ரொம்ப அதாவது சாப்பிட்டது மருந்தே வேண்டாம், நம்ம என்ன சாப்பிடுறோம் தெரிஞ்சு டைஜஸ்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டா மருந்தே வேண்டாம் அப்படின்னு. இன்னொன்னு, அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றால் நெடுவிக்கும் 6. ரொம்ப சிம்பிள். டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, தெரிஞ்சு சாப்பிடுங்க, அதுவே நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கான ஈஸியான வழி. இன்னும் ஒரு படி மேல போய் இப்ப சொல்லிருக்காங்க, டாக்டர் சொல்லிருக்காங்க அலர்ஜிக் ஃபுட் எடுக்காதீங்க, உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட் எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் there are some diseases which some foods should not be taken. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்னா காரமா இருக்க போது கேஸ்ட்ரைட்டிஸ் ஆக போகுதுன்னு. கொஞ்சம் பேருக்கு சுகர் ஜாஸ்தியா சாப்பிட்டா கூட ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியா வரும். அந்த மாதிரி ஃபுட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு சிம்பிள் அட்வைஸ், கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப கிடையாது, ரொம்ப வழியா வேண்டாம், கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ஒரு 40-50 ஆனதுக்கு அப்புறம் ஒரு டயட் டைரி மெயின்டைன் பண்ணுங்க. முடிஞ்சா டயட் சார்ட், என்ன ஃபுட் உங்களுக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் ஒத்துக்கலையோ அதை பாத்தீங்கன்னா அந்த ஒத்துக்காத ஃபுட்டுக்கு என்னன்னு புரியும். யூ கேன் அவாய்ட் தட். அது முடியலன்னு ஞாபகம் வச்சுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் அட்வைஸ். அதுக்கும் ஒரு குறள் சொல்லியிருக்காரு, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உண்டி, உங்களுக்கு ஒத்துக்காத உணவை தயவு செய்து சாப்பிட வேண்டாம். அந்த மாதிரி சாப்பிடாட்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான். இன்னொன்னு கேலரி வைஸ் he has given one more குறள் telling sorry ஒரு 5 minutes தான், I'll be finishing it. Just I want to give importance both to health and our தமிழ் திருக்குறள் also. So அதனால ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஒரு திருக்குறள், இன்னொரு திருக்குறள் அது நேற்று படிக்கும் போது நான் பார்த்தேன். மீனிங் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது, பட் ஒரு டாக்டர் he is so involved in like திருக்குறள், he has given a different meaning to it. I think தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். இதை நம்ம கவிஞர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீ அளவின்றி தெரியான், தீனா பசிய தீன்னு சொல்லியிருக்காங்க, பசி தீ அப்படின்னு. பட் அந்த டாக்டர் அவரோட எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த டீய he meant as fuel அப்படின்னா கேலரிஸ். சோ இந்த தீ அளவின்றி தெரியான், கேலரி அளவு தெரியாம சாப்பிடுறதுனாலதான் இந்த நோயெல்லாம் வருது அப்படின்னு அவரு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி திருக்குறள் நீங்க நான் சொல்றது நான் 7 வயசு தான் படிக்கிறேன், உடனே எனக்கு மெமரைஸ் பண்ண முடியல. பட் அதே மாதிரி நீங்க திருப்பியில படிச்சா பேசிக் கான்செப்ட் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் we want the patients to be getting all right ரொம்ப ஃபாஸ்டா. அண்ட் பேஷண்ட்ஸ் எப்படி ஆல்ரைட்டா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத அதுவும் சொல்லியிருக்காரு. டாக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப சிம்பிள் குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி எதிர்க்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அது டாக்டருக்கு அட்வைஸ். ஓகே, தட் இஸ் ஓகே. அடுத்தது இன்னொரு குறள் நான் படிக்கும் போது எனக்கு ஒரு பப்ளிக் சொல்லணும்னு தோணுச்சு. உற்றான் அளவும்
பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அதாவது உற்றான் அளவு, அதாவது அந்த உற்றான்னா டிசீஸ் ஆனவரோட அவரோட ஏஜ் என்ன டிசீஸ்ங்கிறது, பிணி அளவும் டிசீஸோட அளவு, எந்த காலத்துல எப்படி வருது, என்ன டியூரேஷன், இதெல்லாம் சேர்த்தா கற்றான் கருதி செயல். படிச்சவங்க டாக்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்ல வந்து அப்படின்னா, இந்த கூகுள் டாக்டர்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால சொல்றேன். இந்த கூகுளுக்கு இருக்கு பாத்தீங்களா, லைக் இட் இஸ் கெட்டிங் இன்டு அவர் நர்வ்ஸ் தான் சொல்லணும். சாரி பட் சொல்லி ஆகணும். நீங்க யூஸ் பண்ணுங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. பட் என்ன அப்படின்னா, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் there are some lot of young doctors who accept that you should Google and see. உங்க கண்டிஷன் சொன்னதுக்கு அப்புறம் டிசீஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு பிரஸ்ட் லம்ப் நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, எடுத்தோட ஜேர்னல் சென்சேஷன் மாதிரி தான், சென்சேஷன் மாதிரி தான், எடுத்தோட கார்சினோமா தான் ஓப்பன் ஆகும். கேன்சர் கேன்சர் கேன்சர்னு சிம்பிள் கிடையவே கிடையாது. ஃபைப்ராய்டு அதோட காமனஸ்ட் டிசீஸ், பெனைன் டிசீஸ். அதை டாக்டர் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை பத்தி தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். ஓகே ஃபைன், திருவள்ளுவர் கேம் டு மை ஹெல்ப். நெக்ஸ்ட் லாஸ்ட் குறள், உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை சென்பான் என்று அப்பால் நாட்குற்றே மருந்து. அதாவது இந்த மெடிசன் 4 தான் பிரிச்சிருக்காரு, 4 டிபார்ட்மெண்டா. ஐ மீன் எங்க சப்ஜெக்ட் அனாட்டமி பிசியாலஜி எல்லாம் பிரிப்பாங்க. பட் திருவள்ளுவர் பிரிச்சிருக்கிறது உற்றான் டிசீஸ் பேஷண்ட், தீர்ப்பான் டாக்டர், மருந்து உழை செல்வான் என்று அதை கொடுக்குறவர். இந்த 4 பேர் தான் டிபார்ட்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிருக்கிறது வந்து உற்றான் தான், பேஷண்ட். ஸோ பேஷண்டா நம்ம நார்மலா எப்படி இப்ப நாங்களே ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா we should be as a patient, not as a doctor. ஸோ அப்பதான் எங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க ப்ராப்பர் ஹிஸ்டரி சொல்றது, சிம்டம்ஸ் சொல்றது, உங்களோட பாஸ் ஹிஸ்டரி இம்பார்ட்டன். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்க நிறைய மெடிகேஷன் எடுத்துருப்பீங்க, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க உங்க டாக்டர் போய் பாத்தீங்க அப்படின்னா இல் பி ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் யூ. நிறைய ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ யூ ஹேவ் பிரிஸ்கிரிப்ஷன் ஆர் அட்லீஸ்ட் செல்போன்ல ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க உங்க பிரிஸ்கிரிப்ஷன் என்ன நீங்க எடுக்கிறீங்களோ. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது என்னன்னா, டிசீஸ்க்கு வந்து ஒரு நேச்சுரல் கோர்ஸ் இருக்கும். ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா கமலோட பத்தி சொல்லிருப்பாரு கமலஹாசன், வைரல் ஃபீவர், டாக்டர்கிட்ட போறேன்னா 7 நாள் சரியா போயிடும், டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா 1 வீக் சரியா போயிடும் அப்படின்னு. அதேதான் வைரல் டிசீஸ், அது நேச்சுரல் கோர்ஸ் இருக்குது. அந்த டிசீஸ கோர்ஸ் தயவு செய்து போக விடுங்க. டாக்டர்கிட்ட போங்க, உடனே 2 நாளே சரியாகல அப்படின்னா டோன்ட் கீப் ஆன் லைக் விண்டோ ஷாப்பிங் மாதிரி அடுத்த டாக்டர் போகாதீங்க. ஏற்கனவே உங்க டாக்டரை பார்த்திருப்பாரு, உங்களுக்கு அவருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. இது சரியாகல அப்படின்னா he will be better person to assess you properly. அந்த ப்ராப்பர் ஃபாலோ அப் இருக்கு பாத்தீங்களா ஒரு சேம் டாக்டர்ட்ட, that is very very important, which I want to stress in this time. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு டாக்டர் ப்ராப்பரா ஃபாலோ, டோன்ட் கீப் ஆன் லைக் சேஞ்சிங். இன்னொன்று முக்கியமானது வந்து ஒரு சம் டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி, நீங்க ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதனால உங்க டிசீஸ் கோர்ஸ் மாறும். அது சம் டிசீசஸ் ஆர் லைக் நீங்க ஏர்லி ஃபேஸ்ல போன ஈஸியா டயக்னோஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் போறீங்க, நீங்க பெயின் கில்லர் எடுத்துட்டீங்க, ஓகே 2வது 3வது நாள் தான் போறீங்க, பட் பெயின் கில்லர் எடுத்துட்டீங்க, உங்க பெயின் கம்மியா இருக்குது, டாக்டர் அமைக்க பார்க்கும்போது டெண்டர்னஸ் அப்படின்னு அமுக்கும் போது வலி இருக்குதுன்னு ஒன்று இருக்குது. ஆனா நீங்க பெயின் கில்லர் எடுத்ததுனால உங்களுக்கு கம்மியா இருக்கும், டாக்டர் நினைச்சுப்பாரு ஓகே கம்மியா தான் இருக்குது அப்படின்னு, he can manage மெடிக்கல் அப்படின்னு யோசிப்பாரு. பட் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தியா இருக்க சான்சஸ் உண்டு. ஸோ அதனால சம் டிசீசஸ் ஏர்லி பிரசன்டேஷன் டு டாக்டர் வில் பி அ பெட்டர் திங். ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பிளஸ் இந்த கொரோனா டைம்ல அவாய்ட் சோஷியல் மீடியாஸ், டூ மச் சோஷியல் மீடியாஸ், அவாய்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், அவாய்ட் பாசிட்டிவ் திங்ஸ், இது எல்லாம். ஸோ ஐ திங்க் எனக்கு கொடுத்த 15 minutes ஐ திங்க் ப்ராப்ளி I've taken more 5 more minutes or 10 more minutes. I thought about like mental well-being, ஒரு positive attitude, how it helps improving endorphins, ஒரு basic things about prevention aspect, and how not to become a patient. அப்படி பேஷண்ட் ஆனா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல எப்படி நல்லதாக்குறோங்கிறத ஐ திங்க் ஐ ஹவ் மேட் யுவர் பாயிண்ட். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும், கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ அங்கிள். டாக்டர் முத்துராமன் முத்துக்கருப்பன் அங்கிள் சொன்னதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் வந்து இன்பத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு போகணும், துன்பத்தை திங்க் பண்றதுக்கு கொண்டு போகணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இம்ப்ரூவ்ஸ் ஆர் இம்யூனிட்டி. இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம எப்பயுமே மாஸ்க் போடணும் இந்த சிச்சுவேஷன்ல. அப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணா நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து அங்கிள் சொல்றாங்க நம்ம எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கிறதா இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது. தேங்க்யூ அங்கிள். 4வதாக அரண்மனை சிறுவயலை சேர்ந்த MMBA உளவியல் நிபுணர் சைக்காலஜி படித்த திரு பாலசுப்ரமணியன் அங்கிள் சுஹேல் பவான் குரூப்பில் HR டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக
பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களும் நமக்கு உளவியல் ரீதியாக COVID-19-ஐ நாம் எப்படி கையாள்வது என்பதை குறித்து விளக்குவார்கள். The podium belongs to பாலசுப்ரமணியன். எல்லாருக்கும் வணக்கம். அக்ஷயா, மிக்க நன்றி. பழனியப்பன் அண்ணன், ராம்நாத் அண்ணன், டாக்டர் முத்துராமன் அவர்கள் எல்லாருமே அருமையா இன்னைக்குள்ள தலைப்பை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. இனி வரப்போற முத்துமாணிக்கம் அவர்களும் நிச்சயமா அருமையா பேசுவாங்க. இப்ப இந்த டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன். நான் அந்த இனிஷியல் டைங்கல்ல ஒரு 15-20 வருஷம் முன்னாடி ஜப்பானுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி ஜப்பானுக்கு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அங்க எல்லாரும் ரொம்ப கல்ச்சர்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதனால எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஒன்றும் தப்பா பண்ணாம பாத்துக்குங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், சரி அப்ப இது என்ன மெயினா நான் பாத்துக்கணும்னு போனவங்களை எல்லாம் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க உங்க கைய 2 சைட்லயும் 2 காலுக்கு சைட்ல வச்சுக்கினத நீங்க வெல்கம் பண்ணணும், யாரையாவது வணக்கம் சொல்லணும்னா வகுத்துக்கிட்ட கைய வச்சுக்கணும், அது பொண்ணுங்க தான் அந்த மாதிரி பண்ணணும், அதனால ஆம்பளைங்க பண்ணா அது அவங்க ஒரு அவமரியாதையா நினைப்பாங்க, அந்த மாதிரி நீங்க பண்ணாம பாத்துங்க. சரி, அப்புறம் நான் இதெல்லாம் கேட்டுக்கின்னு நான் போயிருந்தேன். அப்ப நாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு ஆக்சுவலி. அப்ப காலையில நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடாம நானும் என் கொலீகும் வேகமா கையில நிறைய பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு நாங்க கிளம்புனோம். கிளம்பும் போது ஒரு வெயிட்டர் முன்னாடி பேக் எல்லாம் எடுத்துக்கின்னு கையில பேக் எல்லாம் எடுத்துக்கின்னு எங்க லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்தார். அவர் உடனே என்னைய பார்த்த உடனே ஒஹாயோ அப்படின்னாரு. அப்ப நான் உடனே அவரை பார்த்து சிரிச்சுக்கினே பாலா அப்படின்னு. அப்ப அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உடனே அவர் கையில வச்சிருந்த அந்த பையெல்லாம் கீழே வச்சுட்டு ஒஹாயோ அப்படின்னு கொஞ்சம் ஒரு முறைச்சுக்கினே சொன்னார். அப்ப நான் நினைச்சேன், சரி இப்படித்தான் நம்ம இங்க பேரை சொல்லணும் போல இருக்கு. அப்ப சைட்ல போய் நான் என் கையில இருந்த புக்கு பேப்பர் எல்லாம் சைட்ல கொண்டு அந்த ஒரு டேபிள்ல வச்சுட்டு நான் பாலா அப்படின்னு. அப்ப அவன் உடனே அந்த ஆளு கோவமா பெட்டி படுக்கலாம் அவர் அந்த கையில வச்சிருந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் நான் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், ஒரு ஆள் காலையில ரொம்ப கோவமா ஒஹாயோன்னு சொன்னாரு அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் சொன்னேன் பாலா. பாலானா என்னன்னா? நான் சொன்னேன் பாலானா என் பேரு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒஹாயோன்னா இங்க ஜப்பானீஸ்ல குட் மார்னிங்னு அர்த்தம். அப்ப நான் சொன்னேன், ஆஹா, நான் குட் மார்னிங்னு சொல்ல வேண்டிய நேரத்துல ஒருத்தன் காலையில வரும்போது குட் மார்னிங்னு சொன்னா நம்ம பேரை சொல்றோமே, இது ஒரு அசிங்கமா போச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில நான் இந்த ஆளை போய் தேடி கண்டுபிடிச்சேன். அவர் ஒரு சைட்ல நினைக்கின்றார். நான் வர்றத பார்த்த உடனே அவர் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டார். அப்ப நான் பக்கத்துல போய் அவருக்கு ஒஹாயோ அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம், அவருடைய நாட்டுடைய பாஷையை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த மாதிரி சொல்றோமேன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அவரும் என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்காக திருப்பி பாலா அப்படின்னாரு. ஏன்னா அவரு பாலானா நம்ம ஊர்கள்ல குட் மார்னிங்னு நினைச்சிட்டாரு. ஓகே, அப்ப இந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாரும் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை கரெக்டான விஷயத்துல அதை எதுக்கு நம்மளுக்கு அது புரிய வைக்கணுமோ அதுக்குத்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை ரொம்ப ஓவரா நினைச்சு நம்ம நியூட்டன்ஸ் 3rd law மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க எவ்வளவு தூரம் அதை வேண்டாம் நினைச்சீங்கன்னாலும் அது உங்க பக்கத்துல வந்துக்கினே தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. அது வர்ற வழியில அது ஹேர்டில்ஸ் எல்லாமே இருக்கும். வாழ்க்கைனா ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கினே தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாம வாழணும்னா நீங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நிறைய பணம் இருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு நினைப்பாங்க. நீங்க அனில் அம்பானியை கேட்டு பாருங்க, பணம் இருந்தா பிரச்சனை இருக்காதான். இல்ல நீங்க இப்ப நிறைய பணம் இருக்கிற பில்கேட்ஸையோ வாரன் பஃபேயோ அல்லது கார்லோஸ் ஸ்லிம் எல்லாருமே எல்லா பணம் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமா வச்சு சொந்தமா சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆனவங்க அவங்க எல்லாம் ஒரு சாதாரண வீட்டுல இருக்காங்க, பழைய கார் யூஸ் பண்றாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறாங்க. ஏன்? ஏன்னா பணம் சந்தோஷத்தை கொடுக்காது. அப்ப என்ன சந்தோஷம் கொடுக்கும்? எல்லாரும் அதுதானே சொல்லுவோம், நிறைய நல்ல கார் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், எல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்கும். அப்படியெல்லாம் கோடிக்கணக்கில், கோடி இல்ல ட்ரில்லியன் கணக்குல பணம் இருக்கவங்க இப்ப என்ன பண்றாங்க? தான தர்மம் பண்றாங்க. அப்ப ஐயா, தான தர்மம் பண்ணணும்னா எதுக்கே இவ்வளவு தூரம் சம்பாதிச்ச?
அப்ப சம்பாதிக்கிறது அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்க பணம் சம்பாதிக்கல. அவங்களுக்கு அவங்க பிடிச்ச வாழ்க்கைய அவங்க பண்ணணுங்கிறதுனாலதான் இதை பண்றாங்க. இப்ப அன்னைக்கு ராமநாதன் அவர்கள் நம்ம அந்த டைரக்டரோட பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, எனக்கு தமிழ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என் வாழ்க்கை அந்த சைட்ல போகல, நான் வேற வழியில வந்துட்டேன் அப்படின்னு. எல்லாருக்கும் அவங்க நினைச்ச வாழ்க்கை வராது. பட் அதனால எல்லாருக்கும் அவங்க நினைச்ச வாழ்க்கை மாதிரி தான் வரணும்னா ரொம்ப சிரமம். அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. அதே மாதிரிதான் எல்லாருக்குமே. இப்ப நம்மளுமே என்னன்னா, இப்ப நான் இந்த ஜப்பான் கதைகளை சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. இப்ப இந்தியால நம்ம இந்த பிள்ளைங்கள் எல்லாம் வீட்டுல பிறந்த பிள்ளைங்க, அதாவது நடக்க ஆரம்பிக்கிற பிள்ளைங்களை அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்க வாங்க அந்த பிள்ளை நடந்து வரட்டும்பாங்க. அந்த புள்ள ஒரு 2 அடி எடுத்து வச்ச உடனே அந்த புள்ள கீழே விழுந்துரும். உடனே அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, அம்மாக்கள் பாசமாச்சே, நம்ம அம்மாக்களை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப அம்மா ஓடி போய், ஐயோ என் ராசா கீழே விழுந்துட்டேன், இந்த தரைய அடி, தரையினாலதான் நீ கீழே விழுந்த, தரையை அடிப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லி அவனை அணைச்சுக்குன்னு நீ அழுகாதுன்னு சொல்லிடுறாங்க. இது ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கு போட்டியே வச்சிருக்காங்க. அந்த புள்ள விழுந்தா அந்த புள்ளைய தூக்க மாட்டாங்க, அந்த புள்ளைய ஊக்கம் கொடுத்து அந்த புள்ள அந்த பினிஷ் லைன் வரைக்கும் வந்தே ஆகணும். அவங்க அம்மா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த அம்மா அந்த புள்ளைய எந்திரிச்சு, நீ நடந்து வா, உனக்கு அந்த சத்து இருக்கு, யாரையுமே நீ குத்தம் சொல்லக்கூடாது, எதையுமே உனக்கு ஒண்ணும் பண்ணாது, நீ விழுகத்தான் செய்வ, ஆனா நீ எந்திரிச்சு நீ நடந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு அதுக்கு ஊக்கம் கொடுத்து அது முன்னாடி வர வைப்பாங்க. அப்படி ஒரு நாட்டுல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. அப்படி நம்ம முன்னாடி நம்மளுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு அது எப்படி எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு இது வருது. இப்ப எல்லாருமே சொல்லுவோம், தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். பட் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அது ஒரு ஃபேக்டா தான் இருக்கு. அதனால என்ன, அதை விட அதிகமா இப்ப பேசுறது சைனீஸோ ஜாப்பனீஸ் இந்தோனேஷியன் இந்த மாதிரி பாஷைகள் தான் அதிகமா பேசுறாங்க. அது ஏன்? நம்மளுக்கு எப்பவுமே எந்த காரியத்தை பண்ணணும்னாலும் அதோடைய ஒரு குறிக்கோள் வேணும், அதாவது ஒரு ஒப்ஜெக்டிவ் இருக்கணும். அந்த ஒப்ஜெக்டிவ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஒப்ஜெக்டிவ், அந்த குறிக்கோள் இருக்கணும், அது உங்களுக்கு அது எதனால பண்றோங்கிற பர்பஸ் இருக்கணும். இப்ப நம்ம கணேசனும் என்ன பண்றாங்க, நம்ம எம்என்ஏல திருப்புகழ் பாராயணம் எல்லா பிள்ளைங்களையும் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தோணுதா அந்த பிள்ளைங்களை சும்மா இதை படிங்கன்னு சொன்னா படிக்க போறாங்களா? படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தமிழ், என்ன திருப்புகழ், நம்ம சொல்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இந்த எல்லாருமா கூட்டமா இருந்து படிக்கும் போது அது பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. அந்த மோட்டிவேஷனை பயன்படுத்தித்தான் அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. முதல்ல 2-3 கிளாஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாது, அது அவங்களுடைய தான் கேட்கணும். பட் முதல்ல 2-3 கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ள நல்லா பாடுது, நானும் பாடணும், அந்த புள்ள நல்லா பண்ணுது, நானும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம், அதாவது அந்த ஒரு ஒப்ஜெக்டிவ், அந்த பர்பஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால இது நல்லா பண்ண முடியும். அவங்க அதை பாட்டு படிப்பாங்க, 40 வரிங்கிறது நான் நாளைக்கு நான் ஃபுல் பாட்டு படிக்கணும்பாங்க, பைஹார்ட்டா படிப்பாங்க, அந்த டிசிப்ளின் வரும், எல்லாமே வரும். அப்ப இந்த ஒப்ஜெக்டிவ்ங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பணக்காரங்க எல்லாம் இருக்கவங்க எல்லாம் இப்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா, இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அதுக்காக அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு கேரட் எடுத்துங்க, முட்டை, காஃபி, இந்த 3ஐயும் சுடுதண்ணியில நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. கேரட் என்ன ஆகுது? சாஃப்ட் ஆகுது. முட்டை ஹார்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா சாஃப்டா இருக்கிற முட்டை ஹார்ட் ஆகுது. காஃபி வேற லிக்விட் ஆயிருது. அப்ப எல்லாருமே எல்லா காரியத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. நான் ஹேண்டில் பண்றதா இருக்காது, நீங்க ஹேண்டில் பண்றது விதம் எல்லாருமே ஒரு விதமா இருக்கும். கேரட் நீங்க 3ஐயுமே தண்ணியில சுடதான் வைக்கிறீங்க, பட் அது எப்படி வேற வேற விதமா வருது? சாஃப்டா, ஹார்டா, லிக்விடா எப்படி வருது? ஏன்னா அதே மாதிரிதான் மனுஷனுடைய ஒரு காரியமும் நம்ம எடுக்கிறத பொறுத்து இருக்கு, நம்ம வாழ்றதை பொறுத்து இருக்கு, நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து நம்ம எப்படி அடாப்ட் பண்றோம்ங்கிறது ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது. இப்ப நம்ம ஹேர்டில்ஸை பத்தி பேசும்போது சில நேரங்கள்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம், இது இவ்வளவுதான்டா, நம்மளால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஜப்பான்ல ஃபிஷ்னா அவங்களுக்கு அது இல்லாம இருக்கவே முடியாது. மீன் இல்லாம அவங்களால வாழ முடியாது, சாப்பாட்டுக்குள்ள மீன் இல்லாம. அதுவும் மீன்னா எப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷா இருக்கும்.
அப்ப அந்த காலத்துல ஜப்பானுக்கு பக்கத்துல உள்ள ஷோர்ல இந்த ஃபிஷ் எல்லாம் தீர ஆரம்பிச்சிருச்சு. தீர ஆரம்பிச்சோன்னு இவங்க வந்து இந்த மீன் பிடிக்கிறவங்க கடலுக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அப்ப கடலுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து மீன் தொட்டிக்குள்ள ஐஸ் கட்டிய வச்சுதான் அந்த மீனை கொண்டுக்கு வர்றாங்க. ஏன்னா மீன் செத்துரும், அதனால மீனை கொண்டு வராங்க. இந்த மீன் டேஸ்ட் ஜப்பான் நாட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல. அப்ப இது என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க ஃப்ரோசன் ஃபிஷ் தான், வேற ஒன்றும் உங்களால பண்ண முடியாது, மீன் செத்துத்தான் போகும், கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்க மீன் வரும். அவங்க என்ன யோசிச்சாங்க தெரியுமா ஜப்பான்காரங்க, அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, ஓகே, அதெல்லாம் வேற விஷயம். பட் அவங்க யோசிச்ச விதத்தை பாருங்க. அவங்க வந்து ஒரு மீன் தொட்டிய அந்த கப்பலுக்குள்ள கட்டி, அந்த கப்பலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஷார்க்கை அதுக்குள்ள போட்டாங்க. இந்த மீன் எல்லாம் தூக்கி அந்த ஷார்க்குக்குள்ள போடுறாங்க. இப்ப என்ன ஆகும், இந்த மீன் சாகாது. ஏன்னா இந்த மீனுக்கு வந்து அந்த ஷார்க்ல இருந்து தப்பிச்சு அது ஆக்டிவா இருக்கும். இது கடற்கரைக்கு வர்ற வரைக்கும் அந்த மீன் ஆக்டிவா இருக்கும். அந்த மீன் சாகாது. அந்த மீனுடைய அந்த ஆக்டிவா இருக்கிறதுனால அது ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆயிடும். அதாவது நம்ம யோசிக்கிறது எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஈவன் இந்தியாவிலேயே இப்ப நிறைய விதமா எல்லாரும் இனோவேட்டிவா எல்லாமே திங்க் பண்றாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணும்போது நம்ம வந்து என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேபிட்டை நம்ம எப்படி மாத்தணும். ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸி சார், பட் நம்ம ஹேபிட்டை நம்ம எப்படி மாத்துறது, நான் இப்படித்தான், நம்ம எப்படி மாத்துறதுன்னு. நீங்க ஹேபிட்டுடைய ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து எப்படின்னா அவங்க 3 ஸ்டெப் சொல்றாங்க. கியூ, ஓகே, அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரிவார்ட் பிராக்டிஸ். இந்த ப்ராசஸை 21 நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஹேபிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஒரு 6 மணிக்கு அலாம் அடிக்குது. நான் 4 தடவை அலாம் வச்சு தான் எந்திரிப்பேன், அது வேற விஷயம். பட் அலாம் அடிக்குதுன்னு வச்சுங்க, 6 மணிக்கு அலாம் அடிக்கும் போது நான் நடக்க போகணும்னு நான் நினைச்சேன்னா அதுதான் கியூ. எனக்கு 6 மணிக்கு அலாம் அடிக்கும் போது நான் நடக்க போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடந்து முடிஞ்சிட்டு நீங்க ஆரம்ப காலங்கள்ல எனக்கு ஒரு சாக்லேட் பிடிக்கும்னா நடந்து முடிஞ்சு வந்த உடனே ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரிவார்ட். இதை நீங்க 21 நாள் பண்ணீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த சாக்லேட்லாம் அப்புறம் தேவையில்லை. 6 மணிக்கு அந்த அலாம் அடிக்கும் போது நீங்க எந்திரிச்சு நீங்க நடக்க போயிருவீங்க. ஓகே, திஸ் இஸ் அ ப்ரூவன் திங். இது வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிற ஒரு காரியம். அப்ப இதுல வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சினமன் ஒரு காஃபி ஷாப் இருக்கு. ஐ மீன் இந்த சினமன் சம்பந்தமா எல்லா பேஸ்ட்ரீஸும் காஃபி எல்லாம் விற்கிற ஒரு கடை நம்ம அவென்யூஸ் மால்ல இருக்கு, மால் ஆஃப் மஸ்கட்ல இருக்கு. நீங்க எங்க போனாலும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எங்க வேணாலும் இருக்கு. ஆனா அவங்க கடை நீங்க இனிமே எப்ப போகும்போதும் பாருங்க, அவங்க கடை எப்பவுமே ஒரு கார்னர்ல தான் இருக்கும். அவங்க வந்து நடுவுல அவங்க கடையை வைக்கவே மாட்டாங்க. எந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க ஓரத்துலதான் கடை இருக்கும். ஏன்னா சினமன் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் ஒரு கார்னர்ல தான் அதிகமா வரும். அப்ப அந்த கார்னர், அந்த ஜங்ஷனு கிட்ட நீங்க வந்து அந்த கார்னர்ல திரும்பும் போது உங்களுக்கு அந்த சினமன் ஸ்மெல் வரும்போது உங்களுக்கு அதான் உங்க கியூ. உடனே உங்களுக்கு தோணணும், ஓகே நான் போய் இந்த சினமன்ல போய் ஒரு பன் வாங்குறேன், ஒரு காஃபி வாங்குறேன், அது தோணணும். அந்த ஹேபிட்டை அவங்க கிரியேட் பண்றாங்க. ஓகே, இதுதான் இந்த மாதிரி நிறைய பிராக்டிசஸ் இந்த மேனேஜ்மெண்ட் தியரியில நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. இப்ப நம்ம கலாச்சாரத்துல ஹிந்து ட்ரெடிஷன்ஸ்ல எதனால உப்பை லெஃப்ட் சைட்ல இலையில வைக்கிறோம்? ஏன்னா நீங்க அதை கம்மியா எடுக்கணுங்கிறது. இது நம்மளுக்குள்ளே இப்ப எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப இந்த ஆயில் சமாச்சாரமா நம்ம ஃப்ரை பண்ணும் போது நம்ம வீட்டுல ஆட்சிகள்லாம் புள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க அதை மாவை வச்சு. அது இப்ப எதுனாலேன்னு இப்ப எப்படி தெரியும்? பட் அதெல்லாம் நம்பிக்கை. அந்த மாதிரி நம்ம ஒரு புள்ளையார பிடிச்சி வச்சா அந்த இதெல்லாம் ஆயில வச்சு நம்ம வறுக்கிறதுல நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாது, நம்ம மேல ஒண்ணுமே தெரிக்காது, நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்ப தும்பிக்கையை வச்சு ஒரு கடவுள் நம்மளுக்கு நம்பிக்கை தர்றாருன்னா அது ஒரு மூட நம்பிக்கையா இருந்தா என்ன, நல்ல நம்பிக்கையா இருந்தா என்ன? எல்லாமே நம்பிக்கையா இருந்தா, நல்லதுக்கு நம்பிக்கையா இருந்தா எல்லாமே நல்லதுதான். இப்ப நம்ம போன ஒரு 12-13 நிமிஷத்துல நம்ம வந்து கோவிட பத்தியே பேசல, நம்ம பல காரியங்களை பத்தி தான் பேசணும். இப்ப நீங்க இதை நினைச்சீங்கன்னா, இந்த 13 நிமிஷத்துல நான் கோவிட பத்தி நினைக்கல, பட் எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மை. நீங்க கோவிட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, யாருக்காவது பக்கத்துல இருக்கவங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஒண்ணும் இல்லை. உங்களால என்னவா இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்றது எப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால நம்ம அந்த முத்து படத்துல வைரமுத்து எழுதின பாடல்கள் மாதிரி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இது இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு நம்ம நினைச்சுக்கினே இருந்தோம்னா ஏமாளிதான். நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம அதை எப்படி நல்லா பண்றோம்ங்கிறத
நம்மளுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கடந்து போகும் நிச்சயமா. ஆனா கடக்கிற வரைக்கும் நம்ம அதுல நடந்துக்கினே தான் இருப்போம். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம், நம்ம உட்கார்ந்துக்கினே தான் இருப்போம். அப்புறம் நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியாது. இதனால நம்ம மனசை திருடமா வச்சுக்கணும். நம்மளுடைய என்ன அதை அக்செப்ட் பண்ண முடியுமோ அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அதை வாழ்றதுலதான் நம்ம கைகள்ல இருக்கு. மிக்க நன்றி எல்லாருக்கும். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கின்றதுல இதுக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கும் சரி, இனிமே பேச போறவங்களுக்கும் சரி, என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அங்கிள். பாலசுப்ரமணியன் அங்கிள் சொன்னதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் வந்து, நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு குறிக்கோள் இருக்கும். எல்லாரும் ஒரே சிச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் COVID-19 பத்தி நம்ம நினைக்கலன்னா அது இல்ல. இதுல இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள். தேங்க்யூ அங்கிள். யாரும் கோவிட் பத்தி நினைக்காது. ஐந்தாவதாக திரு முத்துமாணிக்கம் அங்கிள் BE MBA பட்டம் பெற்றவர். இவர் TUV கம்பெனியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் நம்மிடையே ஜோவியலாக பேசினாலும் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை சிறப்பாக முன்னிறுத்தி பேசுவார்கள். ஓவர் டு முத்துமாணிக்கம் அங்கிள். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் அக்ஷயா. அன்பு நகரத்தார் சொந்தங்களே, ஆங்காங்கே ஹாயாக உட்கார்ந்திருக்கும் ஆட்சிமார்களே, எப்பொழுதும் போல் அவசரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் அண்ணன்மார்களே, என்னை போன்ற இளைய சமுதாயத்தினரே, அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். அதாவது எனக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப அருமையா பேசினாங்க, கருத்தாளமிக்க பேசினாங்க. அந்த அளவுக்கு கருத்தாளத்தை என் பேச்சில எதிர்பார்த்து ஏமாந்தீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அதாவது ஒரு அருமையான தலைப்பு, அதுவும் ஹெவி சப்ஜெக்ட். ஓகே, அதுவும் இதுவும் கடந்து போகும். அதாவது இந்த இக்கட்டான இந்த கொரோனா காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான காலம்தான். இது வந்து வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அதுல வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இந்த போராட்டத்தை நம்ம எப்படி ஒரு பூந்தோட்டமா மாற்றிக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை பூந்தோட்டமா மாத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச சில பாத்தீங்கன்னா ஆன்மீகம், மேலாண்மை, தமிழ், இசை, உடற்பயிற்சி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் விட ஒரு எளிமையான வழி என்னன்னா நகைச்சுவை. ஓகே, இது எதையும் நம்ம இலகுவாக எடுத்துக்கக்கூடிய தன்மை. டேக் திங்ஸ் ஆஸ் இட் கம்ஸ். ஓகே, அதாவது எப்படி வருதோ அதை அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். உதாரணத்துக்கு நான்லாம் இதை விட இன்னும் சின்ன வயசா இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்காடுக்கு ஒரு பஸ்ல போய்கிட்டு இருந்தேன். எப்படின்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் பஸ், நமக்கு தெரியும் நம்ம அந்த காலத்துல எப்படி கவர்மெண்ட் பஸ் இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரோடும் குண்டும் குழியுமா இருக்குது. பார்த்தோன்னா குளிக்க எடுக்கிற நடுவே ஒடிஞ்சிரும் போல. பார்த்தா கடைசி சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு இளம் தம்பதியினர், நியூலி மேரிட்னு நினைக்கிறேன். அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு குண்டும் குழியில இட்டிக்கல் அப்படியே குதூகலமா சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படி போனாங்க. சரி, நான் நினைச்சேன் சரி பல்லு இருக்கவன் பக்கோட சாப்பிட்றான், நமக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். சரி, இப்ப நான் அதே யோசிச்சு பாக்குறேன். நான் இருக்கிற சைஸுக்கும் பத்மா இருக்கிற சைஸுக்கும் பஸ்ல கடைசி சீட்ல உட்காந்து இடின்னு இடிச்சுக்கிட்டு போனா அந்த குழி என்ன ஆகுறது, பஸ் என்ன ஆகுறது? அதனால இன்னைக்கு என்ன இருக்கோ இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதாவது சிரிப்பு வந்து ஒரு வரப்பிரசாதம். உயிரினங்கள்லயே வந்து சிரிக்கக்கூடிய தன்மை உடையது வந்து நம்ம மனித குலத்துக்கு தான். அதாவது சிரிச்சோம்னா அழுதம்னா 13 நரம்புகள் வந்து முகத்துல இருக்கிற நரம்புகள் வேலை செய்யுதுங்கிறாங்க. இப்ப சிரிச்சோம்னா 63 நரம்புகள் வேலை செய்யுதுங்கிறாங்க. அதாவது இப்ப டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சிரிச்சோம்னா வந்து பிபியை குறைக்குதான், அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்குதான், தோற்றம் இளமையா இருக்குமா, ஆட்சிகள் கவனிக்க, தோற்றம் இளமையா இருக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமா, மனசு லேசாகுமா. ஓகே, அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமநாதன் சொன்ன மாதிரி 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்குள்ள நம்ம வாரியார் சுவாமிகள் சொன்னது மாதிரி மறுபக்கம் இல்லாத ஒரு காகிதம் இல்லை, மறுபக்கம் இல்லாத நாணயம் இல்லை, இன்பத்தின் மறுபக்கம் துன்பம், துன்பத்தின் மறுபக்கம் இன்பம். அதனால இந்த துன்பத்தை இன்பமா மாத்துறதுக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் பண்ண வேணாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாவும் ஹெல்த்தியாவும் இருந்துக்கிட்டாலே போதும். அதாவது இந்த ஹெல்த்தினாலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, எல்லாரும் ஒரு ஹெல்த் டிப்ஸ் பாக்குற ஆளு பூரா ஒரு ஹெல்த் டிப்ஸ்.
ஓம கச்சாயம் குடி, கரிஞ்சீரகம் சாப்பிடு, மஞ்சளை தின்னு. அது என் வயிற்றெல்லாம் திறந்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ மஞ்சள், ஒரு காவாலி கபசுர குடிநீரும் எடுக்கலாம். அந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன். அதாவது இந்த கபசுர குடிநீர்லாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. நீங்க காலையில ஒரு 1/4 ஓட்டம் மட்டும் குடிச்சு பாருங்க, உங்க கபால மண்டே நட்டுக்கு நிற்கும். அந்த அளவுக்கு கசப்பு. அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அந்த கபசுர குடிநீர். அதாவது ஒருத்தர் சொல்றாரு, அதாவது நல்ல இந்த கொரோனா வந்துச்சு, எங்க வீட்டுல கேசரியில கூட இப்ப எல்லாம் வந்து மிளகு சீரகம் போடுறாங்க அப்படிங்கிறாரு. அது பரவாயில்லைங்க, எங்க வீட்டுல எல்லாம் கேசரியே கபசுர குடிநீர்ல தான் கிண்டுறாங்க, அதுக்கு நீ எவ்வளவு தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதனால இப்பெல்லாம் ஒரு நாள் வீட்டுல உப்பு போடாம சமைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சுவை இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணணுமோ, சுவை இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு வேண்டாம், பொதுவாவே சுவை இருக்காது, பழகிக்க வேண்டியதுதான். நம்ம அவ்வளவுதான், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து டென்ஷன் பண்ண வேண்டாம். அதாவது நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி, அதாவது நம்ம தமிழ்ல சொல்லும் போது வள்ளுவரையும் கண்ணதாசனையும் சொல்லாம ரொம்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு இது என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. நான் சொன்ன மாதிரி, இடும்பைக்கும் இடும்பை படுப்பர், இடும்பைக்கும் இடும்பை படாதவர். அதாவது துன்பம் வந்த போது அதற்காக வருந்தி கலங்காது அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவர். அதாவது எப்படி எழுதியிருக்காரு தீர்க்கதரிசி. அதாவது துன்பம் வந்த போது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் தந்து வென்று விடுவாராம். அதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு, இங்கிலீஷ் பாட்டுல எல்லாரும் மாதிரி கேட்டிருப்போம். கை செரா செரா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா பாட வரல, அண்ணன் சிரிக்கிறதுலே தெரியுது, அவ்வளவா பாட வரல. அதுதான் இந்த பாட்டு. உதாரணத்துக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு இளம் பெண் வந்து கேட்பாங்க அவங்க அம்மா கிட்ட, நான் வந்து பெருசானா நான் அழகா வருவானா, எனக்கு நல்ல வாழ்க்கை துணை வருமா, எனக்கு வந்து நல்ல ரொமான்டிக்கான பார்ட்னர் வருவாரா அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கு அவங்க அந்த அம்மா பதில் சொல்ற மாதிரி இருக்கும், கை செரா செரா அப்படின்னு. அதாவது வாட் எவர் வில் பி வில் பி, வாட் எவர் வில் பி வில் பி. அதைத்தான் நம்ம தமிழ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆராவலின்னு ஒரு படத்துல ஏஎம் ராஜாவும் சிக்கியும் பாடியிருப்பாங்க. சின்ன பெண்ணான போதிலே அப்படின்னு இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அதே பாட்டு தான், அதே டியூனு, அதே மீனிங் தான் இருக்கும். ஓகே, அதனால லெட்ஸ் டேக் லைஃப் வாட் எவர் வே இட் கம்ஸ். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சொல்றாரு, ஏமா இன்னைக்கு பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வந்து வெறும் பால் மட்டும்தான் வருது, ஏன் சேமியா முந்திரி பருப்பெல்லாம் வரலையேங்குது. அவங்க சொல்றாங்க, ஐயோ மாஸ்க கலட்டிட்டு குடியா எல்லாம் வரும் உனக்கு அப்படிங்கிறாங்க. இது இப்படி இருக்குன்னா, ஏன்னா வீட்டம்மா நீங்க வந்து அவரோட வீட்டம்மா சொல்றது நீங்க வந்து இப்படி இருக்குன்னா, இன்னொருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் போய் சொல்றாரு, சார் சார் என் பொண்டாட்டியா காணோம் சார் அப்படிங்கிறாரு. யோ இது போஸ்ட் ஆபீஸியா, இங்க வந்து ஏயா கம்ப்ளைண்ட் பண்ற அப்படிங்கிறாரு. ஐயோ சந்தோஷத்துல எங்க போறேன்னே தெரியலையே அப்படிங்கிறாரு. அது மாதிரி அதே நேரத்துல ஒரு கடவுள் வர்றாரு. கடவுள் வந்து ஒரு பக்தர்கிட்ட மனிதர்கிட்ட சொல்றாரு, இதான் உனக்கு என்ன வரம் வேணும், ஏதாவது உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போடணும் அப்படிங்கிறாரு. அது எப்படியா போட முடியும், அதுக்கு இன்னும் உள்ள கடல் இருக்கு, மலை இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் போட முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறாரு. அப்பனா என் மனைவி வந்து எதிர்த்தே பேசக்கூடாது, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், குறைவா பேசணும் அப்படிங்கிறாரு. கடவுள் கேட்கிறாரு, ரோடு சிங்கிளா டபுளா? அவருக்கே அதான் கதி, அதனால அவருக்கே நாக்கு தள்ளிருச்சு. முத்துமா நீங்க பத்மா கேட்டுட்டு இருக்காங்க, அது அப்புறம் சரி பண்ணிக்கோங்க. இருங்க, ரோடு உண்மையா தான் போடுவீங்க, ஒரே உண்மையா தான் ரோடு அமெரிக்காவுக்கு போய் திருப்பி வர முடியாது. வாஸ்தவம் தான். அது இல்ல, அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க கேட்க ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றாங்க, ஒரு பையன், டாடி இதுல மதர் டங்குன்னு போட்டிருக்கேன் என்ன எழுதுனா, ரொம்ப நீளம்னு எழுதுப்பா அப்படிங்கிறாரு. அதனால என்னவா இருந்தாலும் நீங்க வீட்டம்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் ஒரு தடவை ஒரு ஃபேஸ்புக்ல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், பறவையை போல் வானில் பறக்க வேண்டும், அதுக்கு கமெண்ட் நம்ம வீட்டுல இருந்து, அதெல்லாம் சரி பூமிக்கு வரும்போது 1 கிலோ வெங்காயமும் 6 முட்டை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க வந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதாவது நீங்க நினைக்கலாம், ஏன்டா நம்ம நகைச்சுவையெல்லாம் பெண்கள் சார்ந்ததாவே இருக்குன்னு சொல்லி. ஒரு தடவை நம்ம ஃபேமஸ் குஷ்வந்த் சிங் கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க அவங்க சர்தார்களை பத்தியே ரொம்ப ஜோக் எழுதுறீங்களே, அவங்க என்ன அவ்வளவு முட்டாள்களா, ஏன் அப்படி எழுதுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அப்படி கிடையாதுங்க, அவங்க ரொம்ப வந்து புரிதல் உடையவங்க, ரொம்ப நகைச்சுவை தன்மை உடையவங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க,
ராத்திரி சோறுக்கு வழி பண்ணிட்டேன், நீங்க வேற. அதனால அதே போல நம்மளுடைய வீட்டு அம்மாக்களும் பெண்களும் வந்து எல்லாத்தையும் இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதாவது முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில். அதாவது நம்ம குலக்கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க வந்து சங்கர், நீங்க ஏன் திடீர்னு அலமேல பாச்சியை பாக்குறீங்க? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு தான் சொன்னீங்க, நீங்க அவங்கள பாச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் அப்புறம். ஓகேவா? அதனால இதுதான் அவங்களும் சொன்னாங்க. அதாவது ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எல்லாரும் ஒரு புக் படிச்சிருப்போம், திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக், நெப்போலியன் ஹில் எழுதினது. அதுல பாத்தீங்கன்னா நான் படிக்கும்போது ஆஹா இந்த புஸ்தகத்தை படிச்சோம்னா ரொம்ப நம்ம வந்து ரிச் ஆயிடலாம், டான்ஜிபிள் ரிச் ஆயிடலாம் நம்ம அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு அதை படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் படிச்சோன்னா தெரியுது, இட் இஸ் நத்திங் லைக், அதாவது இது எல்லாமே நம்மளுடைய எண்ணப்போக்கு, நம்மளுடைய மாற்றங்கள். யூ ஹேவ் டு கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். நீங்க உங்களை எப்படி மாத்திக்கிறது, உங்களுடைய அதாவது ராம்நாத் சொன்ன மாதிரி உங்களை ஆட்டிடியூடை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது, உங்க மனப்போக்கை எப்படி மாத்திக்கிறது, உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் இல்லாம நேர்மறை சிந்தனைகளை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் அதுல ரொம்ப எழுதியிருப்பாங்க. மாதிரி இறுதியா வந்து ஒரு 4 ஸ்லைடை மட்டும் போட்டுட்டு என்னுடைய பேச்சை நிறைவு பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்லைடு வந்து பொதுவாகவே இந்த கார்பரேட் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்லைடு போட்டே பழகிட்டோம். அதனால ஒரு வாயில வடக்குறதை விட ஒரு ஸ்லைடை போட்டு கொஞ்சம் காமிச்சிட்டு கடைசியாக நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் டு ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, ஜெனரலா முன்னாடியே போடுவாங்க. தெரியுதா ஸ்கிரீனு? யா, நல்லா. ஓகே, நீங்க பாத்துருப்பீங்க. இந்த போட்டோ பாருங்க. போட்டோ பாத்தீங்கன்னா இது 1960 ஜான் எஃப் கென்னடி வந்து அவரோட எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசுறாங்க. அதாவது அலை திரளனா கூட்டம். அதுல பாருங்க கேமராவை பாருங்க, அந்த காலத்து கேமரா ஒரு 4-5 பேர் தான் வச்சிருக்கிறாங்க, கிட்டக்க இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்க, எல்லாரும் பேச்ச கேட்கறாங்க. அடுத்து அதே மாதிரி பாருங்க, அடுத்து இனாகுரேஷன் ஸ்பீச் 2009 பராக் ஒபாமாவோடது. அப்ப பாருங்க எல்லாரும் டிஜிட்டல் கேமராஸ் வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் டிஜிட்டல் கேமராஸ் இருக்கு. அதே வந்து 2016 பாருங்க எலெக்ஷன் கேம்பெயின் ஹிலரி கிளின்டன். அங்க பாருங்க எல்லார்ட்டையும் கேமரா இருக்கு. ஓகே, எல்லாரும் அவங்கள பார்த்து எடுக்கல, மொபைல் போன்ஸ் இருக்குது, எல்லாரும் அவங்கள செல்ஃபி தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க இப்ப ஜோ பைடனோட இனாகுரேஷன். ஓகே, இந்த ஜோ பைடனோட இனாகுரேஷன்ல ஆட்களே ரொம்ப குறைவு, கேமராவே கிடையாது. அதனால வந்து சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், மாற்றம் என்பது மாறாதது. அதனால நாமும் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப தனித்திருப்போம், சிரித்திருப்போம், உயிர்த்திருப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். தேங்க்யூ அங்கிள். நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நீங்க ஜோவியலா பேசுங்க, அது வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ், முத்துமாணிக்கம் அங்கிள் சொன்னதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் வந்து டேக் திங்ஸ் ஆஸ் இட் கம்ஸ், அப்புறம் லாஃபிங் இஸ் அ காட் கிஃப்ட் டு ஹியூமன் பீயிங். இந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள், நாங்க எல்லாரும் இந்த ஸ்பீச்சை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. இப்போ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் செஷன்ஸ், யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா அன்மியூட்